மகர்ஷிகள் சொன்னாள், ஸ்நாத்வா பிதృభ్యஸ்து தத்யாத் கிருஷ்ணதிலோதகம் அன்னஞ்ச விதிவத் தத்யாத் சந்ததிஸ்தேன வர்த்ததேன்னாள். அவன் குடும்பம் வாழையடி வாழையா வழங்கணும்னா அமாவாசை அன்னைக்கு வாரி வாரி கொடுத்தாள். கருப்பள்ள கொண்டு தர்ப்பணம் பண்ணிருந்தாள். கருப்பள்ளுன்னு சொல்லியிருக்காளேன்னு நினைச்சேன். வடக்க போனா 2 முழுக்க வெளுப்பு. கருப்பள்ளு கிருஷ்ணதிலம்ங்கிறாள். தத்யாத் கிருஷ்ணதிலோதகம். அதனால என்னன்னா சந்ததிஸ்தேன வர்த்ததே. அமாவாசை அன்னைக்குலாம் நிறைய கொடுக்கணும், மூல்யமா கொடுக்கணும். ஏன்னா வசதி உள்ளவாளுக்கு இப்படி செய்யணும்னு தெரியாது, அதனால குறைச்சு கொடுப்பாள். ஆமா, நாங்கள்லாம் வசதி குறைச்சலா இருக்கிற போது கூட நிறையா தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதனால ஒன்றும் குறையில்லை, சௌக்கியமா தான் இருக்கோம். அவன் எங்க பெரியவாள் சொல்லுவாள், பித்திருக்களை கொடுத்து பாரு தெரியும்பாள். ஸ்ராத்தம் பண்ணும்போது கூட இருக்க சொல்லுவாள். அவன் கண்ணால ஜனமுட்டு பண்ணுவாள் ஸ்ராத்தம். நிறைய வஸ்திரங்கள் வாசாம்சி 3 வஸ்திரம் கொடுக்கணும்பாள். பாத்திரம் கத்திரம் கொடை பாதரட்சை வருஷாவருஷம் கொடுக்கணும். இது ஏதோ இந்த ஆப்திகம் ஒண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காள். இல்லாம இல்லை, பாத்திரம் கத்திரம் அப்படிதான் வாங்கி கொடுத்து பண்ணணும். இப்ப நாங்கெல்லாம் அப்படிதான் பண்றோம், நல்லா தான் இருக்கோம். அவன் ஏதோ சௌகரியம் இருக்கிற போது பண்ணோம்னு இல்லை, சௌகரியம் இல்லாத காலத்திலையும் அப்படி பண்ணிடும். சுவாமி சௌகரியத்தையும் கொடுக்குறார், ஒரு குறவும் இல்லாம பண்றார். தானம் பண்ணி வேணா போகாது. தததோ மே அக்ஷிதி மேவோ கைஹி. கொடுக்க கொடுக்க வளரும் வேதம். ஆமா, வாரி வாரி தானம் பண்ணு சத்பாத்திரத்துல அது வளர்ந்துகிட்டே இருக்க முடியாது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. பிதர்களுக்கெல்லாம் என்ன தஸ்மாதஹரஹர் மனுஷ்யா அசனமிச்சந்தே அர்த்தமாசே தேவாயுஜ்யந்தே மாசி பித்ருப்யः கிரியதே. மனுஷனுக்கு பொழுது முடிஞ்சா பசியாம், தேவதைகளுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பசியாம். அதுக்காகத்தான் அக்னிஹோத்திரிகள் கிரகஸ்தாலாம் இஷ்டி ஸ்தாலி பாகம் பண்றது 15 நாளைக்கு ஒரு தடவை. பிதர்களுக்கு 30 நாளைக்கு ஒரு தடவை பசியா அமாவாசை அன்னைக்கு. நம்ம அப்பா மாடியில இருக்கிறவருக்கு சாதம் போடாம நம்ம சாப்பிட்டு ஒரு நாளைக்கு பட்டி வைக்கலாமா? மாடியில அப்பா இருந்தா எப்படியோ அதை போல நினைச்சுக்கணும். பரலோகத்துல இருக்கிற பிதர்களையும் அது மாதிரி நினைச்சுக்கணும். நம்ம பிதர்கள் அப்படி பண்ணினாள், நமக்கு அவரிடத்துல மனஸ்தாபமே இருக்கட்டும், அவரே நம்ம அடிச்சிருக்கட்டும் வச்சிருக்கட்டும், நமக்கு சொத்து கொடுக்காம அவர் ஏதாவது பண்ணிருக்கட்டும், மாடியில அப்பாவை பட்டி வச்சுட்டு ஒரு நாளைக்கு இருப்போமா நாம்? அது மாதிரி அமாவாசையாதி தினங்கள்ல பிதர்களுக்கு நேர போறது இதுங்கிற எண்ணத்தோட இருக்கணும். அமாவாஸ்யாஞ்சசஹிதா மகர்ஷிகள் எல்லாம் வருஷாக்னிஹோத்திரத்தோட பத்னியும் பிரம்மாணம் திரஷ்டு காமாஸ்தே பிரம்மலோகம் போனாளாம், பிரம்மாவனையர தரிசனம் பண்ண போனாளாம். பிரம்மாவை தரிசனம் பண்றதுங்கிறது சுலபம் இல்லை. பிரம்மாவை பார்க்க போனாள்ங்கிறாள். பாரதத்துல சொன்னார், பகீரசன் 16வது வயசுல பிரம்மலோகம் போயிட்டானா. அப்புறம் திரும்பி நம்ம ஊருக்கு வரான். இப்படி டவுன் பார்க்கணும்னு பரப்பிட்டு இங்கேன்னு சீனுக்கு போயிட்டானா எப்படியோ அது மாதிரி பிரம்மலோகம் போயிட்டான். பிரம்மா என்னவாடாப்பா வந்தேன் நீன்னா? பிரம்மலோகம் வரத்துக்கு எத்தனையோ பெரிய புண்ணியங்கள்லாம் பண்ணணுமே, நீ என்னமா வந்தேன்னா? இன்னைக்கு பிராமணாளுக்கு அன்னதானம் பண்ணினேன். அவ அக்ஷதை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணினாள். அக்ஷதம் விப்ரஹஸ்தேன மாதృஹஸ்தேன போஜனம் பிண்டஞ்ச புத்திரஹஸ்தேன தேகிமே மதுசூதனார் விதுரர். சுவாமி என்ன வேணும்னா, பிராமணா கையால அடிக்கடி அக்ஷதை ஆசீர்வாதம் பண்ணணும், அம்மா கையால ஆகாரம் எப்போதும் கிடைக்கணும். அம்மா சாதம் போடுறது மகா புண்ணியம் இருக்கணும் தான் கிடைக்கும். சில பையன் பிறக்கிற போதே அம்மாவை அனுப்பிச்சு விடுவான், மாத்திருக்காரக்கன் கட்டு போயிடும், அந்த பாக்கியம் இல்லாமல் போயிடும். பிண்டஞ்ச புத்திரஹஸ்தேன, அவன் பிண்டதானம் புள்ளகையால பண்ணணும். ஆரோ அனந்தரவாரசுக்காரம் சொத்துக்காக பண்ணிவிட்டு சந்தோஷப்படப்படாதவன். சொத்துக்காக பண்ணா போருமோ, இல்லைன்னா கண்ணுங்கண்ணீருமா பண்ணுவான். அப்படி பண்ணணும். தேகினே மசூ நான்லாம் இந்த 3 வேணும்னு கேட்டாள். அப்படி இது மாதிரியாக கிடைக்கணும். அது அமாவாசை அன்னைக்கு பகீரசன் போனா பிராமணால் ஆசீர்வாதம் பண்ணி அர்த்தத்தை போட்டா. உடனே என்ன வேணும்னு கேட்டா, நான் போஜனம் பண்ணல, நீ போஜனம் பண்ண பாருனா, நீங்க ஏதாவது எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு காட்டேன். பிராமணாளுக்கு அன்னதானம் பண்ணி தான் போஜனம் பண்ணாம அவ முக்த சேஷத்தை சாப்பிடணும்னு இருந்தானா, ஆசீர்வாதம் பண்ணோம்னே என்ன வேணும்னு காட்டா. பிரம்மலோகம் பார்க்கணும்னு நினைச்சேன், கிடைக்குமான்னா அவிகச்சேதி மாமூச்சு பரம்பிட்டு போனாளா. இங்க வந்துட்டேன், இதான் தெரியும்னா பாரதத்துல படிச்சு பார்க்கணும். இதெல்லாம் என்ன பரம்பிட்டு போன்னு சொன்னாள் பெரியவாள் வாக்காலே, வேத வித்துக்கள் வாக்காலே இங்க வந்துட்டேன். பிரம்மா ஆச்சரியப்பட்டாதான். பிராமணாவுடைய மகிமே அந்யாதர்சம்னு அது
தெரிஞ்சுதான் ராஜாக்கள்லாம் பிராமணாளுக்கு அக்னிஹோத்திரத்துக்கு பூமி விடுறதும் வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு பூதானம் பண்றதும் அவ கவலை இல்லாம இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும்னு. இந்த உச்சவரம்பு வந்தது எங்க பக்கத்துல 2000 வேலி 1000 வேலி வச்சிருக்கிறோம். மொத்தம் ஒரு 5 ஏக்கர் ஒரு சாதுக்களுக்கு தானம் பண்ணல. என்ன ஆச்சரியம்ங்கிறது. யாரோ அள்ளின்னு போறான் சொத்தை. நிறைய பூமி எங்க தஞ்சாவூர் ஜில்லாவில் எத்தனையோ பூமி இருக்கு. இப்ப பிரபுக்கள் இருக்கா, நல்ல வாழ்தான். மனசு வரலேன்னு சாதுக்களுக்கு 10 பேருக்கு தானத்தை பண்ணிவிடுவோம். வேத வித்துக்கள் எத்தனையோ ஏழை குடும்பம் இருக்கு, அவளை கூப்பிட்டு தானம் பண்ணப்படாதோ? பண்ணணும்னு தோணல. பகவத் அனுகிரகம் இல்லை, வேற என்னத்த சொல்றது? அவளே வருத்தப்படுறா. இப்போ அப்படி பண்ணிருக்கப்படாதா, தெரியாம போயிட்டேங்கிறாள். இனிமே வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே கொடுக்க முடியுமா? என்ன கொடுத்தா கவர்மெண்ட் அப்படின்னு போடுவான், சாஷ்டிரேன்னு வாங்கி விடுவான்னு. என்ன அவ சட்டப்படி செய்யறா? அவ என்ன பண்ணுவா? இப்படி பிரம்மலோகம் போறதுன்னா ரொம்ப சிரமம். அந்த பிரம்மலோகத்தை பகீரதன் சுலபமா போயிட்டான். அப்புறம் இந்த ஊர்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டான். அப்புறம் தானே பகீரதன் கதை கங்கையெல்லாம் கொண்டு நம்ம ஊருக்கு. அவனால தானே கங்கை வந்தது. இல்லவனா கங்கை வருவடா பகீரதனுக்கு. பிரம்மாவை போய் தரிசனம் பண்ணியிருக்கான். பிராமண அனுகிரகம் இருந்திருக்கு. எல்லாம் புரியணும். ஏதோ கங்கையை கொண்டுட்டான் பகீரதன் சொன்னா மட்டும் போருமா? அவன் என்ன பண்ணியிருக்காங்க தெரியவாண்டாமா? கலெக்டரா நம்ம ஊருக்கு வந்துட்டான் அவன் பையன்னா. அவன் என்ன சிரமப்பட்டு படிச்சிருக்காங்கிறத நினைச்சு பார்க்க வேண்டாமா? அவன் எத்தனை பாடுபட்டுருமோங்கிறத யோசிக்க வேண்டாமோ? ஒரு கலெக்டரா வந்துட்டு எனக்கு கலெக்டரா வேலை கொடுப்பனா? அவன் வந்தான்னா என்னென்ன பாடுபட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அது மாதிரி தன பாக்கியம் இருந்துதான் அவன் கங்கையை கொண்டுதான் பகீரதன். எல்லாரும் பறந்து போனா பிரம்மலோகம். இவனு என்ன நினைச்சா, பெரியவாளோட நாம தொத்தின்னு போயிடுவான். காசிக்கு போறவாள் ஒரு காரேஜ் வச்சுன்னு போவான். நானும் வரேன்னு காஷ்மீர் மாதிரி இப்படி வருவாருங்க. அது மாதிரி போயிடுவோம்னு நினைச்சுன்னு பாண்டு கிளம்பினான். உடனே உத்தர் புத்தர் காதுல குச்சு குச்சுன்னு பேசிண்டாளாம். அது பாண்டு காதுல விழுந்துட்டு என்ன சொன்னாலாம், புத்திரன் இல்லாதவா பிரம்மலோகம் வரப்படாது, அபுத்திரனுக்கு பிரம்மலோகத்துல வசதி இல்லையேன்னு ஆளாம். உடனே பாண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்க போயிட்டு வரும்போது விட்டாள். பத்னிகள் 2 பேரையும் கூப்பிட்டாள். என் ஜென்மா ஓனா போச்சுன்னு அழுதாளாம். ஏன்னா உங்களை நான் இன்னமே ஸ்பரிசிச்சு காமத்தால தொட்டா எனக்கு மண்டை வடிச்சு போயிடும். குழந்தை இல்லாதவனுக்கு பிரம்மலோகம் இல்லைன்றாலே எந்த லோகம் தான் எனக்கு உண்டு? ஒரு கதறினாள். கதறி 4 கடனை நீக்கிக்கணும். பாரதத்துல 3 கடந்தது வேதம், பாரதம் 4 கடந்தது. ஜாயமானோ வை பிராமணः த்ரிபிர்விடவாஜாயதே பிரம்மச்சர்யேண ரிஷிभ्यः யஜ்ஞேன தேவேभ्यः பிரஜயா பிதृभ्यः ஏஷ வா அத்ரணः யः புத்ரீ யஜ்வா பிரம்மச்சாரி. 3 கடந்தது வேதம், 4 கடந்தார் வியாசர். ஏன்னா வேதத்தினுடைய ஹிருதயம் வியாசருக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? பிறக்கிற போதே பிடிச்சுக்கணும் வந்துடுதான். இந்த ஊர்ல வந்த உடனே என்ன கடந்தார்? ரிஷிரணம் பித்ருணம் தேவரணம்னு. ரிஷிரணம் ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கோம். ஆனா அது சுவாத்தியாயம் வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் முழுக்க பண்ண முடியலே ஒரு புருஷ சூக்தமாவது அத்தியனம் பண்ணணும், 4 வாக்கியமாவது. ஏன்னா இஷ்டந்தசாமர்ஷவோ விஸ்வரூபான்னு இந்த வாக்கியத்தையாவது ருட்டு பண்ணி பண்ணோம். சின்ன மந்திரம் தான் அது. இல்லே திருமது இந்த மதுவாதாரத்தாயிட்டே அல்லது இந்த 3 பிரச்சனம் காட்டகம் ஏகாம் சாகாம் அத்தீத்திய ஸ்ரோத்ரியோ பவதின்னா. காட்டகம் 3 பிரச்சனை சொல்லிவிட்டா ஸ்ரோத்ரியன் ஆயிடுவான். 1.5 மாசத்துல சொல்லிவிடலாம்னு 3 பிரச்சனும். நல்ல குரு சந்தோஷம் சொன்னார்ல. அப்படி இப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்காள். இதனால பிரம்மச்சரியத்துல வேதாத்தியனம் பண்ணி ரிஷரணத்தை போக்கிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய உண்டு பண்ணி பித்ருணத்தை போகணும். பித்ருக்களுக்கு சாதத்துக்கு ஒரு பையனை வச்சுட்டு போகணும். தேவரணம் யஜ்ஞத்தினால போகணும் அப்படின்னு சொன்னாள். ஆனுசம்சேன மானவான் 4வது ரணம் ஒன்று வியாசர் சொன்னார். எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இருக்கு, அவ குடும்பத்துக்கு தய பண்ணலாம். அதுதான் 4வது ரணம் சொன்னார் வியாசர். அதுதான் ரொம்ப அவசியம். இது எல்லா ரணத்துக்கும் மேற்பட்ட ரணம் இது. அப்படி பண்ணலன்னா அது பிரயோஜனம் இல்லை. நாங்கெல்லாம் சங்கரலிங்க இதுவாளையோ அல்லது அரசியல் சங்கர இதுவாளையோ இவாளை பத்தி எல்லாம் கொண்டாடுறதுக்குடைய காரணம் என்ன? பல குடும்பத்தை ரட்சிக்கிறாள். அவன் பேப்பர் ரிப்போர்ட்டர்லாம் சொன்னால் திருநெல்வேலியில இந்த ஊர்ல ஒரு தொழிற்சாலைங்கிறது ஒன்றும் தெரியும்னா அவள் அழகான்ட்டார். அப்படி அவளுக்குலாம் சொல்லணும்னு என்ன? அவள்லாம் ஒன்றும் அவள்கிட்ட எதிர்பார்த்து சொன்னவாழ்ல பேப்பர் தாரெல்லாம் எல்லாரும் வந்திருந்தா ஆத்துக்கு எல்லாருமா சொன்னா தெரியவே தெரியாது. இந்த ஜில்லாவிலே அவ ஆரம்பிச்சு இப்போ எத்தனையோ குடும்பம் அவளால பழைக்கிறதுங்கிறாள். ஆனுசம்சேன மானவான் வியாசர் சொன்ன ஒரு பெரிய தர்மம் இது புரியணும். எத்தனையோ காக்கா தன் குஞ்ச காப்பாத்துறது. அது மாதிரி நாமும் போய் கோவில்ல போய் நான் என்ன இருக்கணும், மச்சன் என்ன இருக்கணும், மச்சின் என்ன இருக்கணும், என் சட்டக்கர் என்ன இருக்கணும்னு சொன்னால் கூறுமா? எல்லா இடத்துலையும் கர்வ காட்டுறவன் தான் அவசத்தி. அவன் ஸ்வஜனசிய ரட்சிதா, பந்துக்களை ரட்சிக்கணும். அதோட நுண்ணூட்டப்படாதுங்கிறது சாஸ்திரம்.
அதுக்கப்புறமும் கொஞ்சம் தாண்டி போகணும்னு சொல்றது. அதுதான் புரியணும் மனசுல. பந்துக்களை காக்கா முதல்கொண்டு ரசிக்கிறது என்ன பிரயோஜனம்? ஆமா, மிருகங்கள்லாம் ரசிக்கலையோ? தீட்சிருவாள் சொன்னாள், நீலகண்ட தீட்சிருவாள் சொன்னாள், காக்கா எல்லாம் சாப்பிடலையா, பட்சி எல்லாம் சாப்பிடலையா? நீ இப்ப என்ன அதை காட்டு, நீ என்ன நீ இப்ப அதிகம் பண்ற, நீயும் மிருகம் மாதிரி ஆயிடுறே, சிறிய ஜோனியில பிறந்த பட்சி மாதிரி ஆயிடுறேன்னு கேட்டாள் நீலகண்ட தீட்சிருவாள். அப்படி இல்லாம இருக்கப்படாது. நாம அவயவங்களை அடைஞ்சதுக்கு பிரயோஜனம், என்ன காரியங்களை பண்ணணும், புத்தி அடைஞ்சதுக்கு பிரயோஜனம், புத்தி உபயோகப்படுத்தணும். அது பண்ணலேன்னா பிரயோஜனம் இல்லை. பாண்டு சொன்னார், இந்த மாதிரி அபுத்திரனுக்கு லோகம் இல்லைன்றாலே இந்த 4 நடம் போகணுமே, ஆகினாலும் எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும்னு குந்தியை பார்த்து கண்ணு கண்ணீருமா காட்டாள். ததாத்வமபி கல்யாணி பிராமணாத்தபசாதிகாதி மன்னியோகாத்யதக்ஷிப்ரம் அபத்யோத்பாதனம் பிரதி. கல்யாணின்னு கூப்பிட்டாள் பத்னியே, நான் உத்தரவு கொடுக்கிறேன், ஏதாவது நல்ல தபஸ்விகளான வேத வித்துக்கள் சாதுக்களான பிராமணாலத்திலிருந்து நீ நல்ல சத்துத்திரன் அடையணும்னு சொன்னாள். எல்லாம் அந்த யுகத்துல தர்மமா இருந்தது. இப்ப நம்ம கேட்கிற போது என்னமோ இது உறவா தோணும். அந்த யுக தர்மம்ங்கிறத மனசுல மறக்காம வச்சுக்கணும். அந்த சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை, பெரியவாடத்துல விசுவாசம் இருந்தா தான் இது ருஜுவா தோணும். இல்லாமனா அதுல ஏதாவது தப்பெண்ணங்கள்லாம் வரும். ததாத்வமபி கல்யாணி பிராமணாத்தபசாதிகாதி மன்னியோகாத்யதக்ஷிப்ரம் அபத்யோத்பாதனம் பிரதி. நீ சந்ததி அடையணும், உத்தம பிராமணர் தபஸ்வி இடத்துல இருந்து நீ புத்திரலாபத்தை அடைய நான் உத்தரவு கொடுக்குறேன்னு சொன்னாள். உடனே நமஸ்காரம் பண்ணி குந்தி, என்ன இப்படி பார்த்து இன்னொரு புருஷனை ஸ்பரிசின்னு நீங்க சொல்லலாமா? நமாமர்ஹசி தர்மஜ்ஞ வசுமேவம் யதஞ்சனா தர்மபத்னீமபிரதாம் ஸ்வஹிதா ஜீவலோச்சனே நஹ்யஹம் மனசாதன்யம் கச்சேயம் ஸ்வத்ருதேன கம் ஸ்வத்தப்ரிதிஷ்டஸ்ச கோஹும் வக்தி புவி மானவாஹ. என்ன பார்த்து இப்படி சொல்லலாமா? இன்னொரு புருஷன மனசனால் நான் ஸ்மரிப்பேனா? உங்களுடைய ரூபம், உங்க பெருமை என்ன? ஸ்வத்த பிரதிவிசிஷ்ட கூன்வஸ்தி புவி மானவா. உங்களுக்கு மேல ரூபமோ புத்தியோ பெருமையோ விசாலமான மனமோ உள்ளவாள் உலகத்துல இன்னொத்தன் உண்டா? இன்னொத்தன் இடத்துல என் மனசு ஈடுபடுமா? உங்களை பர்த்தாவாடஞ்ச எனக்கு என்னை இப்படி சொல்லப்படாதுன்னு ஒவ்வொரு கதறினாள் குந்தி. உடனே சொன்னாள், இது சாஸ்திரம் அம்மா, நான் தப்பு சொல்லலே. சௌதாசேனஜரம் போரு புத்திர ஜன்மனி மதயந்தி ஜகாமர்ஷின் வசிஷ்டமிதி சுஸ்ருதம். சௌதாசேனஜரம் போரு. சௌதாசன் ஒருத்தன் சூரிய வம்சத்துல மகா புண்ணிய புருஷனவன் ஸ்ராத்தம் பண்ணினான். ஸ்ராத்தத்துல வசிஷ்ட பிராமண. சௌதாசம் சூரிய குலத்துல ரங்கநாதனை பூஜை பண்ற குடும்பத்துல பிராமணா 6 இருப்பா. காலம்பர காபியும் வெட்டியும் குடிச்சவரா தன்னவரா வந்து உட்காருவார். வசிஷ்ட பிராமணா இலையில கொண்டு மனுஷ மாம்சத்தை ஒண்ணு வச்சான். பரிச்சாரகன் சமையல் ஸ்ராத்தத்துக்கு இதை கவனிக்கல. ராஜா சௌதாசன் என்ன பாகம் நீ ஸ்ராத்தத்துக்கு பண்றேன்னு விசாரிக்கல. அவன் ராட்சசன், ஒரு மனுஷ வேஷம் போட்டு இங்க வந்து சமயம் பண்றான். வாத்துல யார் அடைஞ்ச பண்ணணும்னு அவனுடைய பிராதாவை கொண்டுட்டான் இந்த சௌதாசன். பெரிய சரித்திரம். அதுக்கு பதிலுக்கு இவனை ஏதாவது பண்ணி பண்ணோம்னு அவன் மனுஷ வேஷம் போட்டு வேலைக்கு உபத்துண்டு வேலை செஞ்சிருக்கான். அதை நம்பி சாதுக்கள் சூரிய வம்சத்து ராஜாக்கள் நம்பி விட்டாள். மனுஷ மாம்சத்தை இலையில ஒன்று வச்சான். உடனே அவர் ஞான திருஷ்டினாலே மனுஷ மாம்சம் இலையில வச்சிருக்கடா சொன்னார். சமயக்காரன் பண்ண தப்புன்னா ஆறுக்கு ஸ்ராத்தம்னு கேட்டார். உங்க அப்பாவுக்கு உங்க அப்பா ஸ்ராத்தத்துக்கு சமயக்காரன் பேர்ல நீ குத்தம் சொல்லாம நீ தான் சமம் வாங்கி கொடுத்து என்ன பண்றான்னு விசாரிக்கணும். ஸ்ராத்தத்துக்கு பெரியவாள்லாம் எத்தனை கவலைப்படுவாள் தெரியுமோ. ஆமா, பார்க்கா வேணும், கோதுமை வேணும். கோதுமா வத்சரம் திருப்தி. 3 வருஷம் பித்திருக்களுக்கு திருப்தியா கோதுமை சார்ந்தா ஸ்ராத்தத்துல. ரேஷன் டயத்துல ஸ்திரீகள் ஸ்ராத்தத்துக்காக கையெடுத்துன்னு என்னமா அலைஞ்சிருக்கா தெரியுமோ. குழந்தை குட்டி நன்னா இருக்கணும், தேவசம் நன்னா ஆகணும்னு. அது நம்ம தேசத்துல இதெல்லாம் பார்க்கலாம். திலத்தினால மாசம் திருப்தி, கவ்யேன வத்சரம் திருப்தி. பசுவனுடைய பால், பசுவனுடைய தைரியில ஸ்ராத்தத்துல சேர்த்தா, பசு நெய் சேர்த்தா 1 வருஷம் பித்திருக்கள் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். கோதுமா வத்சரத்திரயம்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் சேர்த்து கொண்டு கொடுத்து
இப்படி கஷ்டப்படுவா. சாத்தம்னா நிந்தி பழம் பிளாக்கா இதெல்லாம் சத்தா ரொம்ப பலன் சொல்லிதான் ஒண்ணுக்கு ஒரு பலன் சொல்ற. நீ இத்தனையும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு சிராதம் பண்றதுன்னா முடியாது. அது அப்படியே பரம்பரையா வந்துட்டு இருக்குன்னு இதுகளை காட்டா எல்லாம் கரெக்டா சொல்லுவா. சிராதத்துக்கு என்ன வேணும்னு வாத்தியார காட்டா சொல்லுவார். இப்ப இந்த நாள் பூசால காட்டா என்ன தெரியும் வாழ்க்கை. இது சிராதத்துக்கு நீயே சாமான் வேணும்னா முள்ளங்கி, வெங்காயம், உள்ளி பூண்டு, முருங்கைக்காய் எதெல்லாம் நிச்சயம் கூடப்படாதோ அதெல்லாம் விழுந்து போனேன். முருங்காய் கூட சில பேர் சேர்த்துக்க மாட்டா. அது இருக்கட்டும், அது வேற விஷயம். அப்படி அவ்வளவு நிர்பந்தம் உண்டு. ஒரு ஏகாதசி எண்ணிக்காவும் முருங்காயை தள்ளி வைப்பாள், கத்திரிக்காயை தள்ளி வைப்பாள். அப்படி இருக்கும். அது சாத்தத்துலாம் சேர்க்கலாம். போதே சாத்தத்தில் சேர்க்கப்படாது. இத்தனை நிர்பந்தம் இருக்கு. நீ என்னவா பண்ணேன் நீ சொல்லி ராட்சசனா போயிடுன்னு சபிச்சாரு. உடனே அவனும் கையில ஜலம் எடுத்தான். இவர் உபதேசம் பண்ண மந்திரம் அவங்ககிட்ட இருக்கோ இல்லையா, உண்மையும் சபிச்சு போறேன் நான் ஆரம்பிச்சான். ஜலத்தை எடுத்து மந்திரத்தை ஜபிச்சா கூடக்கூடாங்கிறது மந்திரம். உடனே மந்திர பலத்தினாலே பத்னி ஓடி வந்து மறையந்தி காலை பிடிச்சாள். குரு சபிச்ச பாப்பி குடும்பம்ங்கிற ஒரு கட்ட பேரோட இருக்கட்டும், குருவை சபிச்ச மகாபாதகிங்கிற பேர் வரவான்னா நம்ம குடும்பத்துக்கு நாளா இந்த ஒரு பாபத்தோட இருக்கட்டும்னா எல்லாம் எடுத்துக்கிட்டேனே, என் மேல விடுவோம் நான் போயிடுறேன். நீ உத்தமி ஒன்ன நான் கொல்ல மாட்டேன், என் காலில் விட்டுன்னு தன்னுடைய 2 காலையும் விட்டான். பூமியில எல்லாம் ஜீவராசி இருக்கான். எல்லா ஜீவனும் பூமியில இருக்குங்கிறது வேதம். என்னமோ சயின்ஸ்ல படிச்சுட்டு அங்க எல்லாம் இருக்குங்கிறான். விஸ்வக்ரேணபா அஸ்யா அநாமிருதமிச்சந்தோ நாவிந்தன் தே தேவா ஏதத்யஜுரபஷ்யன் அபேதே தியதே தேனாத்யவசாயயதி அநாமிருத ஏவாக்னிஞ்சினுதே. தேவதைகள்லாம் இங்க கருடசயனம் பண்ணோம்னு நம்ம ஊருக்கு வந்தாளா. கருடாகாரமா இஷ்டகையை வச்சு பண்றது ரொம்ப பெரிய யஜ்ஞம். அது ரொம்ப சிரமப்பட்டு நடக்கணும். எங்க பக்கத்திலே 200 பெரியவாளும் பண்ணினாள். கண்ணல் தீசுவாக ஆத்திரம் அதுல. இது இந்த வயசுல வேதம் சொல்றாரு, என்னவா இருக்குன்னு சொல்றாரு. சின்ன பையன் அப்படி சொல்ல முடியாது. என்ன நடந்து வர முடியல, உணர்றது பேச முடியல. வேதம் சொல்ற போது 18 வயசு நிவாவா சொல்றாரு. அந்த புண்ணியத்தினுடைய பெருமைதான் பண்ணிருக்கேங்கிறாரு. என்னவா பண்றாருன்னு எனக்கே தெரியல. இந்த சக்தி சம்பத்சரம் துவாதசாகம் வாழ்நாள் சூத்திரக்காரா. உயிருள்ள மட்டும் பண்ணு, அல்லது 1 வருஷமாவது பண்ணு, அல்லது 12 நாளாவது அக்னிஹோத்திரத்தை மட்டும் பண்ணிவிட்டு ஜீவனை விடுந்தார். அதுக்காக லௌகிகால கூட சில பேர் 12 நாள் அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு நிறுத்தி விடுவார். 1 வருஷம் பண்ணலாம், மாசம் அப்படி 2 மாசம் 1 மாசம் வருஷத்துல ஒரு ஆவர்த்தி பண்ணி இஷ்டிகளை பண்ணி பூர்த்தி பண்ணிவிடலாம். பசு விஷு பந்தம் அந்த அதெல்லாம் பண்றது சில பேருக்கு சிரமப்படும். அதுக்கு பதிலாக வைஸ்வானையும் ஒரு இஷ்டி சொல்லிட்டு அந்த இஷ்டி பண்ணிவிடலாம். பாவனால ஹோமம் பண்ணி வைஸ்வானையும் ராதபதியும் பவித்ரேஷ்டியும் ததைவச்சா பிரதாவிரத்தோ பிரயுஞ்சான நாதி தசபூருஷம் 10 தலைமுறை கரையறதுதான் இந்த இஷ்டி எல்லாம் பண்ணினார். எனக்கும் தாமிரபரணி விஷயத்துல இந்த இஷ்டியெல்லாம் இந்த கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நடக்க போறது. மகாபாரத மத்தியில வருகிறது நடக்க போறது. என்ன பரம்பரையா 32 தலைமுறையா இங்க பெரியவாள் பண்ணினோம் அந்த காரியம். தம்பி குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணி வச்சாச்சு, சமயம் குழந்தைக்கும் பண்ணி வச்சாச்சு. சமயம் பிள்ளை சோமியாக ஆயிடுச்சு. என்ன இந்த மாதிரி நாங்கெல்லாம் எத்தனை நாள் இருக்க போறோமோ என்னமோன்னு இந்த வைகாசியில சோமியாகம் பண்ணி வச்சுட்டேன். ஊர்லயே பெரியவாள் சமாதியிலேயே முகமான வந்து பம்பாயில இருந்தும் கல்கத்தாவில இருந்தும் நமக்கெல்லாம் வந்திருந்தா. ரொம்ப பேர்கள் வந்தா. எல்லாரும் வேண்டி வாழாகினாலே அந்த இடத்துல நடக்கிறத பார்த்துட்டு இப்படி யஜ்ஞம் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டார். 20 குழந்தைகள் வேதம் பாடசாலை நடக்கிறது. சுக்ல யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். 20 குழந்தைகள் சொல்றா. இப்ப இன்னும் 4-5 பையன்கள் வரையின்னு இருக்கா. புதுசா இப்போ பையன் கிடைச்சா என்னமோ பெரிய ரத்னம் கிடைச்சா போல இருக்கு. வைஷ்ணவ பையன் கூட ஒரு பையன் உபநயனம் ஆகலன்னு சொன்னார். நல்ல குடும்பம் வேலைகளா இருக்கா. வெள்ளிக்கிழமை இங்க வரும்போது உபநயனம் பண்றேன் வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வச்சு விட்டேன். புடவை வேஷ்டி எல்லாம். ஏன்னா பையன் கிடைச்சா போரும் பாடசாலைக்குன்னு இருக்கு. பையன் அனுப்புறேங்கிறார் பாடசாலைக்கு. வேதத்தை ரட்சிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போனா வேதம் காக்க முடியாது. அமெரிக்காவில் காக்கணுங்கிறா. டேபிள் கார்டு பண்ணி அனுப்புங்கிறார் ராஜாஜி. எனக்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப இஷ்டப்படலை. நம்ம ஊர்லயே வேதத்தை சொல்லி ஏதோ ஒரு வழியா இருக்கிறது. இனிமே அமெரிக்காவில் போய் கஷாப் கடையில எல்லாம் வைக்கணுமா? இல்லை, அதை நினைச்சா பயமா இருக்கு. அதை சொன்னாலும் அவள்லாம் வருத்தப்படுவாள், நிர்பந்தம் பண்றாள். நம்ம கவர்மெண்ட்லயும் இது பண்ணுங்கிறாள். டேபிள் கார்டு பண்ணி வைக்கணுங்கிறாள். பாகவதத்தை அப்படியே டேபிள் கார்டு பண்ணிவிட்டாள். பாகவதம் நாராயணியும் 2 சொல்லிவிட்டேன். சப்தாகமா நவாகமா ராமாயணத்தையும் சொல்லிவிட்டேன். அப்படியே சாஸ்வதமா வச்சிருக்கா. மகாத்மா காந்தி பேச்சு அது எல்லாத்தையும் வைக்கிற இடம் ஒரு இடம் இருக்கா. அறியாம இருக்குமா அப்படி வச்சிருக்கா. மறுபடியும் அயோத்தியா காண்டத்தை 5 நாள்ல சொல்லணும்னா ஆல் ரேடியோட அதையும் டேபிள் கார்டு பண்ணி வச்சிருக்கா. வேதத்தையும் இப்படி சொல்லணுங்கிறாள். அதுதான் பயமா இருக்கு. வேதத்தை போய் இப்படி சொல்லாது, அவசியமான இடங்களையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாள். அது யஜ்ஞத்துல சொல்ற மந்திரத்துல ரொம்ப விசுவாசம் வாழ்க்கலாம்.
ராதாகிருஷ்ணனுக்கு மவுண்டு அதுல ரொம்ப ஒரு திருப்தி. ராதாகிருஷ்ணன் நாராயணியை பாராயணம் பண்றாள். இந்த இதுல கண் ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி 2 செட் அனுப்பிச்சேன். நாராயணியை வேணும் எழுதினாள். ஒரு செட் அனுப்பினோம்னா 2 செட்டா அனுப்பிச்சேன். செய்து போட்டு நிச்சயம் ஆபரேஷன் ஆனதே லெட்டர் எழுதியிருக்காள். சௌக்கியமா இருக்கேன், நாராயணி பாராயணம் பண்றேன். நாராயண ஸ்தோத்திரம் கல்வியில பிரத்யட்சம் அவசியம் நித்தியம் 2 ஸ்லோகமாவது படிச்சு குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். பாதாளாஞ்சனசிலே 16 கலையோட பிரகாசிக்கிறார். எல்லா கோவிலையும் சுவாமி இருக்கார், எல்லாமே இல்ல. இந்த பல்புல எத்தனை வித்தியாசம் இருக்கு? 100 எங்கிறேள், 60 எங்கிறேள், 30 எங்கிறேள், 20 எங்கிறேள் அப்படிலாம் இருந்தா 20னாக்க தெரியல, இருக்க இடமே தெரியல. 100 இது போட்டாக்க ஜெகத்தெல்லாம் அட்டிக்கிறது ஒரே ஏரியா. அது மாதிரி சுவாமி இல்லாம இல்ல, எல்லா கோவிலையும் இருக்க. ஆராதனம், ஆச்சாரம், பாவனை, சாது சமாகமம் இதுகள்னால ஏறுவது கலை. ஆச்சாரியாள்னாலே கல்பிதமான பூஜா கிரமம். இன்னைக்கு அந்த பூஜை ஆதிசங்கருடைய பரம்பரையில சொன்ன கிரமப்படிதான் பூஜை நடக்கிறது. அவ சொன்னபடிதான் நடக்கிறது குருவாயூர்ல. அதனால மகாட்சேத்திரம், அதுல வெண்ண ஸ்தோத்திரம், நாராயண ஸ்தோத்திரம். அதை மனசுக்கு நல்லா குருவாயூரப்பனுடைய பெருமையை மக்கள்லாம் உணர்ந்து நாராயணித்த நிச்சயம் ஒரு 5 ஸ்லோகம் 2 ஸ்லோகம் 1 ஸ்லோகமாவது படிச்சு குருவாயூரப்பன் நமஸ்காரம் பண்ணணும். குருவாயூரப்பன் படத்துக்கு ஒரு அஷ்டோத்திரம் வியாழக்கிழமை இன்னைக்கு குருவாயூரப்பனுடைய அஷ்டோத்திரம் எழுதி சின்ன புஸ்தகம் வாங்கி அப்படி அர்ச்சனை பண்ணணும். அவனுடைய பிரசாதம் பரிபூர்ணமா எல்லா குடும்பத்துக்கும் வேணும். சமீபத்தில் ஒரு குழந்தை 7 வயசு மட்டும் பேசிட்டு இருந்த பையன் அப்புறம் பேசல. 10 வயசாச்சு, 3 வருஷம் பேசல. டாக்டர்கள்லாம் தூக்கம் ஒண்ணும் இல்லைங்கிறார். மூளையில ஏதாவது இருக்கணும்னு மூளையும் பார்த்தாலும் ஒண்ணும் இல்லை, பேசல. ஆனா உடனே கவலைப்பட்டு மாதா பிதாக்கள் குருவாயூர்ல வந்து பஜனம் இருந்தார். 3 மாசம் அனுகூலம் இல்லை. நாளைக்கு ஊருக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாள். ராத்திரி சொப்பனம் குருவாயூரப்பன் வந்து உன் தோட்டத்துல, உன் பங்களா தோட்டத்திலே உன் மேலக்காரன் ஒரு குரங்க சுட்டுவிட்டான். அது நீ சொல்லி சுட்டுவிட்டானவன், நீ சொல்லலாமா குரங்க சுடுன்னு? அது படுத்துற ஹிம்சையை பார்த்தா சுட்டு பண்ணணும்னு தோணும். பூனையும் அப்படித்தான் காப்பிக்கு வச்சுக்கிற பாலை பூனை குடிச்சிட்டு போயிட்டு இருந்தா அதை வந்து வாருங்கோ நமஸ்காரம்னா சொல்லணும்னு தோணும், சம்ஹாரம் பண்ணணும்னா தோணும். அந்த சமயத்துல கோபத்தை அடக்கிக்கிறதா சக்தி. அதுதான் சக்தி. ஞானே மௌனம் க்ஷமா சக்தம் தியாகே ஸ்லாகா விபர்யா குணா குணானுபந்தித்வாது தஸ்ய சப்ரசவாயுவான காளிதாசன். அதுதான் சக்தி. சுட்டுதான். அதனால தொண்டை அடப்பட்டு போயிடுது. ராமக்ஷேத்திரம் இருக்கு திருப்பியா, அங்க ஹனுமார் நேரம் சஞ்சரிக்கிறார். அங்க போய் பஜனம் எதிர்க்காள். சொப்பனம் கண்டது உடனே லாரியில சாமான் அடி போட்டு பெரிய பிரபுவர் அங்க போயிட்டார். அங்க போய் 3 மாசம் இருந்தார். ஒன்னும் அனுகூலம் இல்லை. நான் கண்ட சொப்பனம் ஏதோ செட்டு போயிட்டா, ஏதோ கண்டிருக்கோம், குழந்தைகிட்ட இருக்கிற அபிமானத்திலேன்னு நினைச்சுட்டார். நாளைக்கு ஊருக்கு போறதா காலம்பரை 10 மணிக்கு அங்க கோவில் ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு புறப்படணும்னு உட்காந்துருக்காள். அப்பா அப்பான்னா இந்த பையன் என்னடான்னா, இது ஒரு குரங்கு வந்து குங்குமம் துளசி கொடுக்குறதே அப்பான்னா. இது இல்லையேடான்னா, ஏதோ கொடுக்குறதேன்னா. கொடுத்தா வாங்கிக்குவேன். வாங்கிக்கிறான். கை நிறைய துளசி குங்குமம். குரங்கு இவர் கண்ணுக்கு தெரியல, கையில துளசியும் குங்குமமும் தெரியுது. உடனே எடுத்துனாள். அதுல இருந்து பேச ஆரம்பிச்சுட்டான். திருப்பியார் ராமனை பார்க்காதவன்லாம் இந்த குழந்தைய பார்க்க வந்தா 1,00,000 பேர் ஊருக்கு போறதுக்குள்ள. என்னமா நோட்டீஸ் கூட போடல அப்படி வந்து தரிசனம் பண்ணார். வேற பார்த்தவன்னா உடனே எனக்கு எழுதினாள். நாராயண ஸ்தோத்திரத்துல எழுதியிருக்கேன். இந்த நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம் குருவாயூரப்பனுக்கும் திருப்பியாருக்கும் சம்பந்தம் இருக்கு. 10 மைல் தான் கஷேத்திரம். அங்க அவனுடைய சன்னிசி, குருவாயூரப்பனுடைய சன்னிசி. பகவான உபாசிச்சு உடனா போகவே மாட்டாள். நிறைய தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சன. தெய்வத்துக்கு செஞ்சு உடனா போகுமோ? போகவே போகாது. உடனே அந்த அம்மா வந்து எம்ஏ இந்த பூமி மூக்க ஜீவராசி இருக்கு, அதனால பூமியில விட மாட்டேன்னா இத வேதம் போய் சொல்லிச்சு. கருடசேனம்னு ஒரு பெரிய மகாயாகம். அந்த யாகம் பண்ணம்னு தேவர்கள் பூலோகத்துக்கு வந்தாலாம். ஒரு அம்பனுடைய நுனியினால குத்தர இடம் கூட ஜீவன் மறிக்காத இடமே இல்லையா. ஏதாவது ஒரு பில்லுதாவது காஞ்சி போயிருக்கு. பில்லுக்கு உயிர் உண்டு, ஒரு எறும்புக்கு உயிர் உண்டு. விஸ்வக்ரே நபா அஸ்யா அநாமிருத மிச்சந்தோ நாவிந்தன். அனாமிருத்தமான ஸ்தலம், ஒரு ஜீவனாவது மறிக்காத இடம் இல்லையா. ஏதாவது ஒரு எறும்போ அல்லது ஒரு பில்லாவது காஞ்சி போயிருக்கு. பில்லுக்கு உயிர் உண்டு, செடிக்கு உயிர் உண்டு. ஒரு ஜீவன் மறிச்ச இடம்னா அது வந்து ருத்ரபூமிக்கு சமானம். அதனால அக்னிசயனம் பண்ண இடம் கிடைக்கல. கண்ண மூடினாள், தியானம் பண்ணினாள். ஒரு யஜுசு, ஒரு மகாமந்திரம் அவளுக்கு. ஆகாசத்துல சப்தங்கள்லாம் ஆகாசத்துல இருக்கு. சப்த குணகம் ஆகாசம்னு சொன்னதை பரியாசம் பண்ணா 50 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரலாம் நம்ம. இப்போ ஆமாமாங்கலாம். ஏன்னா இந்த கம்பி இல்லா தந்தி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவ இந்துக்கள் சொல்றது ரொம்ப சரிதான். சப்தம் ஆகாசத்தினுடைய குணம் தான் இன்னைக்கு ஒப்புத்துக்கிறான். அதுக்காக அவன் ஒப்புத்துக்கிட்ட அன்னைக்கு நாம ஆமாங்கிறது, இல்லைன்னா இல்லைங்கிறது. அவன் பித்திருக்கள் இல்லைன்னா மிந்தி சாதம் அசர்த்தனமா பண்றான்னா, இப்போ பித்திருக்களை நேர பார்க்கலாம். இன்னைக்கே நாமே பித்திருக்களை ஆயிடலாங்கிறான்.
அதுக்காக இனிமே நாம அவன் சொன்னதை கேட்கறதா? அவன் சொல்ற போது விட்டு ஒரு சாதத்தை மறுபடியும் அவன் உண்டுங்கிற போது கிளம்புறதா என்ன? அது வழக்கம் இல்லை. நம்ம மதம் நம்ம பெரியவாள் சொன்னதை நம்ம நடத்தின்னு வர்றது அப்படிதான் வழக்கம். அது மாறதே இல்லை. இந்த யுஸ கண்டுபிடிச்சாள், அந்த மந்திரம் கிடைச்சது. அதை கொண்டு ஜலத்தை வாரி அடிச்சா அப்பே தபி தபிச்ச சர்பதா தோயே புராண ஏ சனூதனா சாதத்துல அப்பே தவிதா மந்திரம் சொல்றா பாருங்க. அதுல இருந்து கிடைச்சதுன்னா இது கீழே ஜலத்தை வாரி அரைச்சுட்டா அந்த அனாமிருத்தமே மதிக்காத இடமா ஆயிடுதான். அவன் பரிசுத்தமான அனாமிருத ஏவாக்னிச்சுனது இன்னும் உடனே அனாமிருதமான ஸ்தலம் கிடைச்சு போயிடுதுன்னு சொல்றாள். இது மாதிரி ஜீவராசி இங்க பார்த்தாலும் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன கிருமிகள்லாம் கூட இருக்கான். அது மேல விட்டா அந்த ஜீவனை கொண்ட தோஷம் வந்து விடுமே. என் காலிலேயே விட்டுக்கிறேன்னு அவன் என்ன பண்ணா, சௌதாசன் வசிஷ்டரை சபிப்பதற்காக எடுத்த ஜலத்தை எடுத்து 2 முழங்காலங்கள் விட்டுனுட்டான். 2 முழங்காலங்கள் அழுகி போயிட்டு அதனால கல்மாஷபாதம்னு அவனுக்கு பேர் வந்தது. 12 வருஷம் ராட்சசனா போட்டான். இந்த பத்னி கூடவே ஓடினாள் ராட்சசனா போன போதும். அதைத்தான் தேவி சொல்ல போறாள். சீத சுந்தரகாண்டத்தில் சொன்னாள், சௌதாசம் அதயந்தீவ கேசினி சகரம் யதா ராமனே ஆண்டினவள்னு சொல்றாள். அதுக்கு திருஷ்டாந்தம் 11 பதிவிரதைகளை சொன்னாள் சுந்தரகாண்டத்துல. அந்த 11 பதிவிரதையும் கஷ்டப்பட்டு பர்த்தாவை உபச்சரிச்சு க்ஷேமத்தை அடைஞ்ச வாழவா. அப்படி ஜோடி சேர்த்து அது மாதிரி ததாகுவரம் ராமம் பதிமனோரதா சுவாமிய தீனம்னு சொல்லிவிட்டாளா இந்த ராட்சசிகள்லாம். ராமன் தீனண்டி ராகவம் கிருபணம் தீனம் ராவணமாஸ்ரய. ராமன் தீனன் ஏழே, அவனை விட்டுவிடு, ராவணனை பஜினாளா ராட்சசிகள். தேவிக்கு அது தாங்கலையா. என் பிரபு தீனன்னு சொன்னா நான் பொறுக்க மாட்டேன். தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தாசமே குரு. என் பிரபு தீனனோ ராஜ்யஹீனனோ அவன் தான் எனக்கு தெய்வம், அவன் தான் பர்த்தா. அவனை விட்டு மனசு அந்த அசையாது சொல்லி ஒரு 11 பதிவிரதைகள் பேரை சொல்லி அவளை போல நானும் வந்து என் ராமன் அண்டினவள். அதுல இந்த மதையந்தி வச்சு சௌதாசம் மதயந்தீவ கேஷினி சகலம் 11 பதிவிரதைகள் பேரை கேட்டுட்டா போதும் சௌமங்கல்யம் வைதவியம் கிடையாது அந்த குடும்பத்துக்கு. அப்படி ஒரு 11 உத்தமிகளை பத்தி வாரி கூட்டி விட்டாள். செய்திக்கு தான் தெரியும் உத்தமிகளை பத்தி. அவ அந்த கோஷ்டி தானே அக்னிஹோத்திரிகள் யாகம் பண்ணவாளுக்கு அந்த கோஷ்டி தெரியும், வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு அவா கோஷ்டி தெரியும், வியாபாரிகளுக்கு அந்த கோஷ்டி தெரியும், சினிமாவில் நடிக்கிற அம்மாக்களுக்கு சினிமா அம்மாவெல்லாம் தெரியும், பதிவு சாத்வீடான ஸ்திரீகளுக்கு இவாள்லாம் புரியுவாள். அப்படி எப்படி அந்த கோஷ்டிக்கு தானே அது புரியும். இல்லாமல் நமக்கு தெரியுமோ? நாம் எல்லாத்தையும் நாம் கண்டுபிடிக்க முடியுமோ? தேவிக்கு தான் தெரியும். 11 பதிவர்தனுடைய பெயரை சொல்லி ததாஹமிக்ஷ்வாகுவரம் ராமம் அதுல கடைசி 11வது பதிவர்தையா தம் பக்கத்துல சொல்றத தமயந்தியை சொல்றாள். நைஷதம் தமயந்தீவ பைமீ பதிமனோரதா. தமயந்தி சொல்றாள், நலச்சரித்திரம் வரப்போகுது, இங்க நடக்க போறது. ஷீர்காக்கணம் ஷட்கிரக யோகம். இந்த ஆடி மாசத்துல 6 கிரகம் சேர்றது. என்ன அங்க அரகன் புதன் சூரியன் சந்திரன் சுக்ரன் குரு, இப்படி 6 கிரகம். ரொம்ப சேஷகிரகாந்தி சமஸ்த பூபானுங்கிறார். ரொம்ப தோஷம் சொல்றார். என்னெல்லாம் வருவோங்கிறார். பெருங்காத்து அடிக்கும்ங்கிறார், மேகத்தை போய் கெடுக்கும்ங்கிறார், ராஜாக்கள் எல்லாம் அழிக்கும்ங்கிறார். இப்படிலாம் சொல்றார். இந்த தோஷங்கள்லாம் விலகணும். ராஜ்யமும் நல்லா இருக்கணும், ராஜ்யபாரம் பண்றவாள்லாம் நல்லா இருக்கணும். என்ன அவளை விட்டா இனிமே வேற என்னமே அப்புறம் வரவன் என்ன போக்கிரியா இருந்தானா நான் என்ன பண்றது? இப்போ ஏதோ நிலவாளா இருக்கா, ஏதோ சொன்னா காதலியா வாங்கிக்கிறா. அப்படி உள்ளவாளை விட்டு இனிமே நாம் என்ன பண்றது? ராஜ்யபாரம் நடக்கணும் பாருங்க. அவள்லாம் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் உண்டு. அவள்லாம் நல்லா இருந்தா தானே தேசம் நல்லா இருக்கும். அதெல்லாம் நாம் பிரார்த்திக்கிறதுக்காக தான் எல்லா காரியங்கள் பண்ணணும். அதுக்கு நலச்சரித்திர சிரவணம் ரொம்ப பெரிய லாபம், பெரிய பாக்கியம். அது பின்னாடி வரப்போகுது. என்ன நோட்டீஸ்ல பார்த்தெல்லாம் தெரியும். அதே அதுக்காக பத்திரிகை தனியா போட்டிருக்காள். ரொம்ப அழகான முறையில ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு பக்தாளுக்கு தான் அதனுடைய விவரம் புரியும். பார்த்தா என்ன பண்ணினாள், அவன் கூடவே ஓடினாள். மதையந்தி சௌதாசனோட போறபோது ஒரு பிராமணனை போய் கொண்டு போய்விட்டான். அவர் சபிச்சு விட்டார். காட்டுல ராட்சசனோ இல்லையோ சபிச்சார். உன் பத்னி வருஷம் தான் அவன் மண்டை படிச்சு போயிடணும் விட்டார். 12 வருஷம் ஆனதே அவனுக்கு ராட்சச பாவம் பொறுத்து 12 வருஷம்னால சபிச்சார். உடனே பத்னிகிட்ட வந்தான், கிட்ட வராதீங்க கொண்டாள். ஏன்னா சொத்தா மண்டை படிச்சு போயிடும், நீங்க ராட்சச பாவத்தை அடைஞ்ச போது சபிச்சிருக்காரு ரிஷி விட்டாள். பெரியவாள் வாக்கு நம்பிக்கை சரி வந்தே விட்டாள். அப்போ வசிஷ்டருடைய அனுகிரகத்திலிருந்து குழந்தை பிறந்தாள். அதை சொல்றாரு. இப்போ
சௌதாசேன சரம்போரு யுக்தா புத்திர ஜன்மனி மதசிந்தி ஜகாமர்ஷிம் வசிஷ்டமிதி நஸ்ருதம். வசிஷ்டருடைய சம்பர்க்கத்தால குழந்தை பிறந்ததுன்னு நான் கேட்டிருக்கேன் கதை சொல்லி. ஆகையினால தஸ்மாத் புத்திரம் அஸ்மகம் நாமபாமி. அஸ்மகன்கிற பிள்ளை அங்கிருந்து பெற்றாள். அஸ்மகனுடைய புள்ளகான் மூலகன். மூலகனுடைய புள்ளகான் ஐடவிடன் ஒருத்தன். ஐடவிடனுக்கு ஒரு புள்ளை. அவன் அந்த ராமனுடைய பிதா தசரதன் இல்லை, இவனுக்கு தசரதன் பேரு. எத்தனையோ பேர் காந்தின்னு பேர் வச்சுக்கிறான். காந்தி ஆயிடுவனா. தசரதன் ஒரு பிள்ளை. அவனுக்கு விஸ்வசகன் ஒரு பிள்ளை. விஸ்வசகனுடைய பிள்ளை கட்டுவாங்கன். கட்டுவாங்கனுடைய பிள்ளை தீர்க்கபாகு. தீர்க்கபாகுனுடைய பிள்ளை ரகு. ரகுனுடைய பிள்ளை அஜன். அஜனுடைய பிள்ளை தசரதன். தசரதனுடைய பிள்ளைதான் ரங்கநாதன் ராமன். ரொம்ப சுவாமிக்கு கிட்டின தலைமுறை இந்த அஸ்மகன்கிறவன். அஸ்மகன்னா எப்படி 7 வருஷம் கர்ப்பமா அந்த அம்மா கல்லால கிழிச்சு விட்டாளா குழந்தைய. அதனால அஸ்மகன் பேர் அவனுக்கு. வசிஷ்டத்துல இருந்து குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் தவிர்த்து எங்க ஜென்மா எப்படின்னு உனக்கு தெரியுமே நாளா பாண்டு. என்ன ஆர்ஜவம் பாருங்க. அஸ்மாகமபி தே ஜன்ம விதிதம் கமலேக்ஷணே கிருஷ்ணத்வைபாயனாத்ரீரு புரோணாம் வம்சவருத்தயே. வியாசரிடத்துல இருந்தாலே நாங்கள்லாம் பிறந்தோம் நாளாம் பாண்டு. இது உனக்கு தெரியுமே நாளாம். அஸ்மாகமபி தே ஜன்ம விதிதம் கமலேக்ஷணே கிருஷ்ணத்வைபாயனாத்ரீரு புரோணாம் வம்சவருத்தயே. குருவம்சம் போயிடும்னு இப்படி எங்க இந்த வம்சம் போயிடும் சொல்லி எங்களை உண்டு பண்ணாள் வியாசம். இது தெரியுமே. பீஷ்மரே உண்டு பாண்டூர்லாம் உண்டு பண்ணோம்னு நினைச்சாள் இந்த சத்தியவதி. பீஷ்மர் மாட்டேன்னு விட்டார். நான் பிரம்மச்சரியம்னு பிரதிஜை பண்ணி விட்டேன். நாள் ஆபத் காலத்துல பிரதிஜையை விடலாம். நாள் அதுக்கு அவர் சொன்னார் பீஷ்மர் எல்லாத்தையும் விட்டுவிடுவேன், நான் பண்ண பிரதிஜையை விட மாட்டேன்னு சொன்னார். 2 லோகத்தையும் விட்டுவிடுவேன், பிரதிஜையை விட மாட்டேன்னு சொல்லிவிட்டார் பீஷ்மர். அப்புறம் தான் வியாசரை கொண்டு உற்பத்தி, பாண்டவருடைய உற்பத்தி, பாண்டவாளுடைய உற்பத்தி, இதெல்லாம் இந்த சரித்திரங்களை போய் சொன்னாள். எங்களுடைய பிறப்பு தெரியும், ஆகையினால் நீ பாதகம் இல்லை, உத்தம பிராமணாடத்திலிருந்து நீ குழந்தைய அடையணும்னு சொன்னாள். அப்போ குந்தி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் சின்ன குழந்தையா இருக்கிற போது பிறந்தாத்துல கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி பெரியவாள் வந்தா என்ன அவள் சிசூஷம் பண்ண சொல்லி அப்பா சொல்லுவாள். எங்க பிதா ஒரு பெரிய தபஸ்விக்கு சிசூஷம் பண்ணினேன், அவ அனுகிரகம் பண்ணினால் பின்னாடி உனக்கு ஒரு கஷ்டம் வரும், அதுக்காக இப்பவே ஒரு உபதேசம் பண்றேன். நாளா பிராமண அனுகிரகம் என்னைக்கோ பண்ணிருப்பாள் அனுகிரகம், என்னைக்கோ அது வந்து நிற்கும்னு. அவன் என்னைக்கோ போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுருப்போம் ஒரு 20 ரூபா பணத்தை, அது அப்புறம் 50 வருஷம் கழிச்சு பார்த்தா வட்டியும் கட்டியுமா ஒரே அடியா வளர்ந்து நிற்கும். அவன் அப்படி இந்த ஊர்ல இருக்கிற பங்களாவில் 10 தேங்காயை கொள்ளையில போட்டுவிட்டு மெட்ராஸுக்கு கொடுப்பார். 4 வருஷம் கழிச்சு வந்து பாப்பாள் ஒரே அடியா கப்பும் கலையுமா கொட்டி கிடக்கும் தேங்காயும் இளநியும் மட்டையும். அது மாதிரி பிராமண அனுகிரகம் அப்படித்தான் என்னைக்கோ அனுகிரகம் பண்ணிருப்பாள், அது என்னைக்கோ உபயோகப்படும். பித்ருவேஷ்மன்யஹம் பாலா நியுக்தாதிதி பூஜனே உக்ரம் பர்யசரம் தத்ர பிராமணம் சம்சிதௌரதம் நிகூட நிச்சயம் தர்மே யந்தம் துர்வாசசம் விதுஹு சமேபிசார சஞ்சுக்தம் ஆச்சஷ்ட பகவான் வரதம் சமேபிசார சஞ்யுக்தம் ஆச்சஷ்ட பகவான் வரம். அப்பா அவருடைய கிரகத்துல குழந்தையா இருக்கிற போது பரம உக்ர தபஸ்வியான துர்வாசஸ் வந்து சில நாளுங்காத்துல இருந்தாள். அவருக்கு சுரூஷ பண்ணினேன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரம கோபிஷ்டர். உக்ரம் பரிசரம் தத்திர கூட நிச்சயம் தர்மே எந்தம் துர்வாசம் விதி. அவருக்கு தர்மத்தில் இருந்த விசுவாசமும் அவர் தர்மத்தை சேர்த்த முறையும் அந்யாதிருஷமா அனுகிரகம். அப்படி அவர் கோபிச்சிருந்தா தபோ விருத்தி, அதுக்காக யாரையா கோபிச்சுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். இப்படி எதிர்பார்க்கறது ஏதாவது ஒண்ணு வேணும்னா கிடைக்கலன்னா
உடனே ஜெயா பண்ணி போடாம இருக்கும். அது மாதிரி தான் அவர் ஆரையா போச்சுன்னு தபஸை வளர்த்துட்டு இருந்தார். அப்படிப்பட்டவரு சிசுவன் பண்ண சொன்னார். நான் மாசக்கணக்கா வசிச்சார் பண்ணினேன். உடனே என்ன பண்ணினார் தெரியுமா? அபிச்சாரத்தோட கூடின ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டார். அபிச்சாரம்னா தேவதா தர்ஷன சாமர்த்தியம். ஆபிச்சாரம் பண்ணிவிட்டாங்கிற பாருங்க. என்ன தெரியுமோ, பூத பிரேத பிசாசங்களை தெரிவிச்சு கொண்டு போய் பிரவேசம் பண்ணி பண்றது. ஆறுக்காவும் பண்ணிவிடுவான். அது அவ குடும்பத்தை ஒழிச்சுட்டா அப்புறம் இவன் இந்த மந்திரவாதி குடும்பத்தோடு சாப்பிடுவோம். அதனால உபாசகாலாம் புறத்தியாருக்கு அடஞ்சலான மந்திரங்களை ஜெபிச்சு ஒரு காரியம் பண்ண மாட்டார். அனுகிரகத்தெல்லாம் பண்ணுவார். அவன் அம்பாள் உபாசகாள், இப்படி தேவி உபாசகள்லாம் அவங்க சாதுத்து இருக்கா பாருங்க. இந்த ஆபிச்சாரமான கர்மாக்கள் போய் பிரவர்த்திக்கவே மாட்டார். சாத்விகமான மார்க்கத்திலே ஜபம் போகணும், கற்பனம் ஆராதணும். அப்படி இருப்பாள். அவ கட்டாட்சம் மேல விழுந்துட்டா போதும் சாட்சி தீட்சை. அவ சொன்ன பெரிய கவச்சம் அது. அதுதான் இருப்பாள் பெரியவாள். ஆபிச்சாரம் பண்றதுனா ஏதாவது அச்சடி எங்கேயாவது அந்த மூஞ்சி பார்த்தாலே தெரியுமே. ஆபிச்சாரம் மூஞ்சி சொட்டும் முகத்துல கண்ணுலயும் படாது. எங்கேயாவது ஆபிச்சாரம் பண்றதுல ஆடு கோழி பிரி அப்படி சின்ன உப்பு இல்லாத வடை கட்சின்னு கொண்டாடின்றது. யாருக்கு தொந்தரவு இருக்கக்கூடியது எந்த காரியமா இருந்தாலும் தப்புதான். அந்த மந்திரத்தை நீ எந்தெந்த தேவத்தையை நினைச்சு ஜபிக்கிறியோ உடனே அந்த தேவத்தை நீ இருக்கிற இடத்துல எம் எம் தேவம் துவமேதேன மந்திரேணாவாஹயிஷ்யசி அகாமோ வா சகாமோ வா வசமின்முபயிஷ்யதி. எந்த தெய்வத்தை நீ வரணும்னு தியானம் பண்ணிட்டு ஜபிக்கிறையோ அந்த தெய்வத்துக்கு இஷ்டம் இருந்தாலும் சரி, இஷ்டம் இல்லாத போனாலும் சரி, ஒரு காரியத்தில் அந்த தெய்வம் ஈடுபட்டாலும் உங்ககிட்ட தான் வந்தாகணும். புத்திரோ பவிஷ்யதி. அதனால உனக்கு புத்திர லாபம் உண்டாகும், உன் வம்சம் வழங்கும்னு துர்வாசஸ் அனுகிரகம் பண்ணி சொன்னாள். அந்த மந்திரத்தை ஜபிச்சு குழந்தைய பெறேன்னு சொன்னார். பாண்டு விட்டேன். அப்போ என்ன பண்ணினா குழந்தை கன்னியா பருவம். துர்வாச பறந்து போனதே பரீட்சிச்சு பாப்பமே தோணி போச்சு. தோல்கடி மருந்து தோல் குட்டி நடத்துல வச்சா கடுப்பு, கொட்டி நடத்துல கூட அந்த வலி தெரியாதுன்னு சொன்னா. அதுக்காக ஒரு அசடு கருந்த இடம் எடுத்து கொட்டினது. மருந்து இருக்கேன்னு அதுக்காக கொட்டிக்கலாமோ? ஆனா இவளுக்கு அந்த மந்திரத்துல ருச்சி கன்னிக்கையா இருக்கவும் ஜபிச்சு விட்டாள். சூரியனை பிரார்த்திச்சுண்டு ஜபிச்ச உடனே சூரியன் வந்துட்டார். இவர் இருக்கிற ரூமுக்கு நாள் நடங்கவாவது நான் வந்துட்டேன். டாக்ஸிக்காரன் வந்துட்டா போயிட்டு வானா போகணும், பணத்தை கொடுக்குறான், எனக்கு தேவையில்லைன்னா சரி வந்துட்டு பணத்தை கொடுக்க போறேங்கிறான். அது மாதிரி என்ன கூப்பிட்டுட்டே நான் அனுகிரகம் பண்ணா போக மாட்டேன்னா உடனே கர்ப்பம் கன்னிக்கே என்ன பண்றது? இத புராணாந்தரத்துல காது வழியா பிரசவம் வியாசர் அப்படி சொல்லலே. பிரசவிச்ச பிறகும் கன்னிக்கே ஆயிட்டதாக சொல்றாள். கர்ணன் பேர் வந்தது காதுல இருக்கிற குண்டலத்தை தானம் பண்றான், அதனால கர்ணன் பேர் வந்தது. இந்த அதனால பிறந்ததுனால இல்ல. ஒரு வழியும் வாழா உடனே பாட்டி ஊருவலா பழையில 100 போதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கின்றேன் திருவாளம் கால வழியில அப்படின்னா அர்த்தம் சொல்ற ரொம்ப எது யோசிச்சு சொல்லியில இதுக்கு என்ன யோசிச்சு சொல்லிங்களா? சீதாளத்துல பூஜை வச்சு பூஜை பண்ணுவோம். வேத பாஷ்யம் இருக்கா கையால அச்சடிச்ச புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கு அவ எழுதி வச்சிருக்காரு. அது எத்தனை வித்தியில அவளுக்கெல்லாம் பிரேம இருந்திருக்குன்னு பாருங்க. பாரதம் அத்தனை பெரிய புண்ணிய கிரந்தம், மகா புண்ணியம். சிரவணமே போய் அந்த மஞ்சூஷி அந்த பெட்டியை அழுதுகிட்டே சொன்னாள். அவ சொன்ன சொல்றேன் கேளுன்னாள். சமுத்ருஜந்தி மஞ்சூஷாம் அஸ்வநத்யா ஜலே உவாஜருததி குந்தி யானி வாக்யானி தச்ருணு. உவாஜருததி குந்தி அழுதுகின்றே என்ன சொன்னாளோ குந்தி அதை சொல்றேன் கேளுன்னாள். உவாஜருததி குந்தி யானி வாக்யானி தச்ருணு. ராத்திரி 12 மணிக்கு அந்த குழந்தைய பொட்டி திறந்து வச்சு பார்த்து சொல்லி அழுதாளாம். என்ன சொன்னாள்? ஸ்வஸ்திதே த்வாந்தரிக்ஷேப்யா ஆர்த்திவேப்யஸ்ச புத்ரகா திவேப்யஸ்சைவ பூதேப்யः ததா தோயசராஸ்சயே சிவாஸ்தே பந்து பந்தானः மாசதே பரிபந்தினः பிதா த்வாம் பாது சர்வத்ர தபதாம்பரः.
தெய்வங்களும் உன்னை ரட்சிக்கணும், உங்க அப்பா ரட்சிக்கணும், சூரிய பகவான் உன்னை ரட்சிக்கணும், நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ரட்சிக்கணும்னு சொல்லி சர்வதேவதைகளுடைய பேரையும் சொல்லி ஆதித்யா ருத்ரா விஸ்வேதேவதா சதீஸ்வராதித்யாவசவோ ருத்ரா துவாதசாதித்யாள், அஷ்டமசுக்கள், ஏகாதச ருத்ராள், சப்தமருத்துக்கள், அஸ்வினி தேவர்கள், அஷ்ட திக்பாலகர்கள் எல்லாரும் ரட்சிக்கணும். நாளா தெய்வத்தைத்தான் வேண்டது, தெய்வானுகிரகம் தான் வேணும். அதுதான் இப்ப புரியல. விவகாரம் பூர்வம் நினைக்கிறாள், அப்படி நினைக்கக்கூடாது. விவகாரம் பூர்வமா பிரயோஜனப்படுமா? விவகாரமே க்ஷேமத்தை கொடுத்து விடுமா? பகவத் அனுகிரகம் தான் க்ஷேமத்தை கொடுக்கும். எத்தனை ராஜ்யம், எத்தனை வசதி இருக்கிற குந்தி சர்வ தேவதைகளையும் பிரார்த்திச்சானா நாமெல்லாம் தெய்வங்களை எப்படி உபாசிக்கணும், தேவதா பிரசாதத்தை எப்படி அடையணும், ஆண்களை இப்படி அனுகிரகத்தை எப்படி அடையணும்னு புரிஞ்சுக்கணும். மனசு அப்படி தேடணும். எல்லாருக்கும் குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும், ஆஸ்திக பயலுக்கு நோக்கணும் எண்ணம் இருக்கு. ஆஸ்திகனா இருக்கணும் நோண்டு தம் பத்தினி என்ன இருக்கணும்னு எண்ணம் இல்லையா, பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு எண்ணம் இல்லையா, வீடு பங்களா நல்லா இருக்கணும்னு எண்ணம் இல்லையா. அதுக்கு எது வாஸ்தவமா சாதனம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். நாஸ்திகம் புரிஞ்சுதாவனா போனா நாம் சாதுக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையோ, அவசியம் அதை புரிஞ்சுக்கணும். தன்யாசா பிரமதாயாத்வாம் புத்திரத்வே கல்பயிஷ்யதி யஸ்யாஸ்வம் த்ரிஷிதः புத்ர தனம் பாஸ்யசி தேவஜா கோனுஸ்வப்னஸ்தயா திருஷ்டா யாத்வாமாதித்யவர்ச்சசம் திவ்யவர்ம சமாயுக்தம் திவ்யகுண்டலபூஷிதம். பிறக்கிற போதே காதுல இயற்கையாவே 2 மகர குண்டலம் திவ்ய கவச்சமா. அப்படி குழந்தை பிறந்தானும் கர்ணன் சூரியனிடத்திலிருந்து குந்திக்கு யமுனைக்கு போச்சு, யமுனையிலிருந்து கங்கைக்கு போச்சு. கங்கையில போற போது சம்பாபுரின்னு ஒரு பட்டணம், சூத்த விஷயம் அது, தேரோற்றவாளுடைய ஜாதி எல்லாம் குடி இருக்கிற தேசம். அந்த தேசத்துல போய் அந்த துறையில போச்சு இந்த தங்கப்பட்டி. அஸ்வநத்யா சர்மண்வதீம் நதீம் சர்மண்வத்யாஸ்ச யமுனாம் ததோ கங்காம் கங்காயாம் சூத விஷயம் சம்பாபுரின்னு சொல்லி பட்னம் சூத தேசம். அது தேரோற்றவாழ் இருக்கிற குடியிருக்கிற தேசம். அங்க கங்கையில போச்சு. 5 மணிக்கு புத்திரகாமனாய் ஒரு தேரோட்டி, அவன் சூத்தன்னு சொல்றதவாளே பத்னியோட கூட ஸ்நானத்துக்காக வந்தான். ஸ்நானத்துக்கு வரவும் இந்த கொச்சி கிடைச்சது. தலையை ஸ்நானம் பண்ணிவிட்டு தலையை தூக்கினான். கொச்சி கிடைச்சது. 2 பெருமாள் எடுத்து பார்க்கறான். உள்ள காரணம் அப்படியே தண்ணியம் பீலட் அடிச்சது. தான் சொந்த குழந்தையா நினைச்சு விட்டான். எடுத்து போய் வளர்த்துட்டான். அங்கதான் வளர்ந்தான். அதனால்தான் தேரோட்டி மகன், தேரோட்டி மகன் பேரு. தமிழ் புலவர்கள் சொல்லுவார்கள், கர்ணனுடைய பிறப்பாவது பின்பு தெரிந்தது, கம்பருடைய பிறப்பு இன்னும் தெரியலேம்பாய். கம்பர் ஆருக்கு பிறந்தால் எந்த ஊரு என்னன்னு சொல்ல, நான் எங்காத்திலேன்னு சொல்லலாம், நீங்க உங்காத்துல எங்கெல்லாம். திருவனந்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, தேரவந்தூர்னு, அந்த ஊர்ல எங்க ஊர்லாம் பிறந்தாங்கிறார். அதுக்கெல்லாம் ஏதோ சில அடையாளங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை இல்லைன்னு சொல்லவில்லை. எல்லாரும் எல்லாம் சொல்லிக்கலாம், கர்ணனுடைய பிறப்பு பின்பு வெளியாயிடுது, பாக்கி கம்பருடைய பிறப்பு இன்னும் வெளியாகலன்னு சொல்றது. அப்படி கர்ணன் அங்க போய் வளர்ந்தான். இந்த சரித்திரம் சொல்லிவிட்டு இதை மனசுல வச்சிருந்து தூக்கி இதை சொல்லாம பாண்டு நடத்துல உடனே இப்போ எந்த தேவதையுடைய பிரசாதத்துல நான் குழந்தை அடையணும் நீங்க சொல்லுவோம். தர்மமாவாய சுபே தர்மம் தான் புண்ணியத்தை கொடுக்கும், உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். தர்ம தேவதையை கூப்பிடு மந்திரத்தினாலே. உடனே குந்தி ஏகாந்தத்துல போய் உட்கார்ந்து மந்திரத்தை ஜபிச்சாளா. ஏகாந்தம் ரொம்ப தேவை மந்திர ஜபத்துக்கு, பகவத் தியானத்துக்கு. வேண்டாமோ ஒரு தரித்திர தூக்கத்துக்கு ஏகாந்தம் வேண்டி இருக்குன்னு. தரித்திர சின்ன தரித்திர தூக்கத்துக்கு ஒரு சாமியை கூப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு இது வீங்க மரபுக்கு வைக்கிறா பாருங்க, அதை ஒண்ணு வைங்க. மேல இந்த கண்ணாடி கதவு ஒரு இதை போடுங்க. நான் சொல்ல உனாலும் குழந்தைகள் உடனே போட்டு பண்ணுங்கிறேன். நான் இஷ்டம் தானே வந்து இங்க பிரவசனம் பண்ண முடியும். அதனால அவளுக்கு அந்த கவலை சௌகரியமா இருக்குன்னு உடனே போய் சொல்றான். அவர் உடனே பறக்கிறா சாமி. அவர்கிட்ட போய் சொல்லாதேன்னு. அவர் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா கீழே விழுந்துட போறாருன்னு கவலையா இருக்கு.
அவரே ஓடுறார். வேலைக்காரன் இருக்கா, சீவனுங்க அவன் கொண்டு வச்சிருக்கா, வேலைக்காரன் அவன் செய்யட்டமே, அவன் நானே போறேங்கிறார். இப்படி ஒரு தரித்திர தூக்கத்துக்கு ஏகாந்தம் வேண்டியிருந்தா பரமசுகம். இந்த தரித்திர சுகம் நித்திரே, இதுக்கு ஏகாந்தம் தேவையா இருந்தா பரமசுகம் பிரம்ம தியானம், அதுக்கு ஏகாந்தம் வேண்டாமோ? அதனாலதான் நரசிம்மத்தை போனதுக்கு கூடுறாள் அங்க ஏகாந்தத்துக்கு. வைரத்தை கண்டது இங்க அன்றான், பட்டாணி கடலை கடையிலையா வச்சுன்னு உட்காண்டான். அது இங்கேயும் எந்த மேலே ரகசியமான இடத்துல ஒரு பீரோக்குள்ள, அதுக்குள்ள ஒரு காட்டையில இதுல உள்ள வச்சு வைக்கிறான். அது மாதிரி ஒரு தரித்திர சுகம். ஒரு தம்பதிகள் சயனம் பண்ணிக்கணும்னா ஒரு ரூம்ல போய் படுத்துறாங்க, ரூம்ல படுத்தக்கூடாத தம்பதிகள். இப்படி சின்ன சுகத்துக்கெல்லாம் ஏகாந்தம் தேவையா இருந்தா பெரிய சுகம், பகவத் அனுபவம் உள்ள சுவாமி பார்க்கறதுக்கு அதுக்கு ஏகாந்தம் ரொம்ப தேவை. அந்த ஏகாந்தம் இல்லாம தியானங்கனம் பண்றதுதான் பாதி பைத்தியமா போயிடுறது. பைத்தியமா போடுது பாருங்க. 6வது சத்தம் போடுவோம் தியானம் பண்ற போது இப்படி மண் ஒரு நரம்பு உடைச்சிக்கும், உடனே பிரெயின் கட்டு போயிடும், உடனே கீழ்பார்த்தோம் ஹாஸ்பிட்டல். முதல்ல கீழ்பார்க்கறது ஒரு ஆஸ்பத்திரி பரிசா, அதனால நான் அதை விட்டதில்லை. அதை சொல்றது ஏன்னா போய் அஷடம் எல்லாம் அங்கதான் போய் குடிக்கணும். அதனால இது பாதி பைத்தியம். இந்த மந்திர ஜபம், இந்த அஷட்டு பிராணாயாமத்தால வந்து உபதிரவம். அதுக்காக சத்குருக்களிடத்துல உபதேசங்களை பெறணும், அனுபவம் உள்ள மகான்களிடத்துல போய் காட்டணும். ஆமா இதையா பண்ணோம்னா அது விபரீதமா போயிடும். அதுதான் பெரியவாள் ஆச்சாரியா அவளை போய் சேவிக்கிறது, கேட்கிறது, தெரிஞ்சுக்கிறது. என்ன பண்ணினா ஏகாந்தத்துல போய் ஜபிச்சாள், பூஜை பண்ணி நிவேதனம் பண்ணினாள். துர்வாசத்து கொடுத்த மந்திரத்தை ஜபிச்சாளாம். சிம்மதாபினின்னு ஒரு உபனிஷத்து, அஷ்டோத்திர உபனிஷத்துல ஆச்சாரியால் அதுக்கும் பாஷ்யம் பண்ணிருக்கார். பகவத்பால தசோபனிஷத்தை தவிர நரசிம்மதாபினிக்கு பண்ணிருக்கார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பண்ணிருக்கார். ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணிருக்காருன்னா அது எத்தனை வசதியா இருக்கணும். அதுல சொன்னார் ஒரு மனுஷன்னா 3 இருக்கணும் அவனுக்கு. என்ன 3? நல்ல பெரியவாண்டத்துல ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதை எல்லா ஆச்சாரியம். இந்த 3 இருக்கணும். இந்த 3 இருந்தா எத்தையும் தத்தையோ லோகாகனால 3 லோகம் அவன் கையில இருக்க. ஆச்சாரியன் மந்திரம், மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதை இது இருந்ததுன்னா நமக்கு உத்தரவுடைய தெய்வம் தேவையில்லை. பகவான் அனுகிரகம் கூடவே இருக்கும். எல்லா உலகம் நமக்கு அனுகூலமா இருக்கும். ராஜாக்கள்லாம் நம்ம தேடிக்கிட்டு வருவாள், நாம் போய் பார்க்க வேண்டாம். தன்னமயிச்சுபாசீதா நம்யந்தே ஸ்மை காமா, எல்லா அபீஷ்டமும் தேடிக்கிட்டு வரும். ஆகினாலே நல்ல குரு அண்டி மந்திரங்களை ஸ்வீகரிச்சண்டி ஜபிக்கணும். ஏகாந்தத்தை போய் ஜபிச்சாலாம். சாபலிம் த்வரிதா ஜன்வி தர்மாயோபஜஹாரஹ ஜஜாபவிதிவஜ்ஜப்யம் தத்தம் துர்வாசசா புரா. துர்வாசத்து உபதேசம் பண்ணினேன். மகாமந்திரத்தை ஏகாந்தத்துல தியானம் பண்ணி தர்மதேவதைய ஹிருதயத்துல பார்த்து ஜபிச்சாளாம். ஜபிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா ஜகாம ததோ தேவா மந்திர பலாத்தினாள். மந்திர பலத்தினால ஓடி வந்து தர்ம தேவதை உட்காந்துருக்க ரூம்ல வந்ததே என்ன நமஸ்காரம் பண்ணினாள். தர்ம தேவத்தை அனுகிரகம் பண்ணி கர்ப்பம் ஏற்பட்டது. தர்மபுத்திரே ஜேஷ்டா நட்சத்திரத்துல காட்டு நட்சத்திரத்துல பெற்றார். 10 மாசம் சுமந்து இப்படி 1 வருஷம் 1 வயசு ஆச்சு. ஆன பிறகு மறுபடியும் இன்னொரு குழந்தையும் வேணும்னா வாழ்ந்து உடனே வாயு பகவான உபாசினார். உடனே அந்த மந்திரத்தை ஜபிச்சார். அடுத்த வருஷத்துல பீமன். இப்படி பிரம்மபுத்திரன் குழந்தை பிறந்துட்டார்னு காட்டுல தெரிஞ்சது காந்தாரிக்கு. உடனே பறந்து கூட்டாளா நமக்கும் குழந்தை வேணும். ஏன்னா ஊர்படிக்கு குழந்தை பிறந்துட்டு நமக்கு பிறக்க வேண்டாமா அந்த தோணும் மனசுல. இதெல்லாம் தோன்ற வழக்கம் தானே. அடுத்தாது பையன் பாஸ் பண்ணிவிட்டா நான் பண்ண வேண்டாமான்னு ஒரு காலம் வந்து படிப்பேன். சில பையன்கள் காலம் படிக்கிற பையன்கள்லாம் தான் 100க்கு 100 மார்க் வாங்குறது. அவன் பாஸ் ஆகலேன்னு சொல்ற பையன்லாம் ராத்திரியில கத்தின பையன்களவெல்லாம். காலம் படிச்சா புத்தி நல்லா தீட்சமாயிடும். அங்கெல்லாம் படிச்சதுதான் விடிகாலம் தான். அதான் பகல்ல படிக்காம இருக்கிறது இல்லை. விடிகாலம் ஆவர்த்தி சொல்றது வேதத்தை மறக்காது. விடிகாலம் சிந்தனை பண்றது காவியத்தை சாஸ்திரத்தை மறக்குமோ? அப்புறம் மறக்கவே மறக்காது. அப்படிதான் வழக்கம். இந்த நாள்ல குழந்தை எனக்கு புரியல. 12 மணி விட்டம் காத்துறான், 10 மணி விட்டம் காலமா தூங்குறான். எல்லாம் விபரீதம். அவனுக்கு தனக்கு பிள்ளை இல்லையேன்னு தோணிக்கிறது. 3 நாளா பட்னியா இருந்து வியாசர் பார்த்துட்டு போனாராம் சத்ராஷ்டனுடைய வீட்டுக்கு.
அந்தாரி வந்து இன்னும் ரொம்ப சோர்ந்து வரையிலே நாளா 3 நாள் அச்சம்மா சாப்பிட்டு நாளா அவன் வைஷ்ணவத்துக்கு வைக்கிறேன் நான் ஆச்சாரமா என்ன செய்யறேன்னு அவள் அந்த மூட்டு உபசரிச்சாளா அதற்கு சந்தோஷம் தாங்களே ஒரு பெரிய ராஜஸ்திரீ இப்படி வந்து பண்ணினாலேன்னு உனக்கு என்ன வேணும் அம்மா நாளா குழந்தை வேணும் நாளா அதே அனுகிரகம் பண்ணினார் ஆசீர்வாதம் தான் பண்ணார் ஆசீர்வதிச்சா அவன் கேட்கிற போதே கேட்டா என் பர்த்தாட்டேருந்து வரணும் குழந்தை இல்லை புறக்கம் விட்டார் திருதராஷ்டிரத்திலிருந்து கர்ப்பம் ஏற்பட்டது அது அப்படியே 2 கொஞ்ச நாள் ஆச்சு ஆனதே பிறக்கல பிறக்காம இருக்கிறவங்க தசாமி கூட 10 மாசம் ஆனா உடனே பிறக்கல 12வது மாசம் குத்திக்கிண்டா உலக்கே இருக்கு அது ஒரு பிண்டமா கீழே விழுந்தது தாசர் திடீர்னு வந்தா அதை கொண்டு போய் இங்கே போட போனா குழியில புழைக்கிறது போனா ஓடி போய் கொண்டாங்க அவசரப்பட்டியே மந்திரம் எங்கேயாவது பொய்யா போகுமான்னா தெரியாம பண்ணிவிட்டேன் அதை 3 கண்டமாக விட்டு நல்ல குளிர்ந்த ஜலம் அதுல இதுல பானையில வை அதுக்குள்ள போடணும்னு அதுக்கு சில வீடு கட்ட சொல்லி ஏகாந்தமான ஸ்தலத்துல உள்ள வெய்யல் அடிக்காத தாபம் இல்லாத இடத்துல வை நேர சீத ஜலத்தை நிறைய விட்டுண்டே வாருங்கோ சொல்லி அப்படி பண்ணி குழந்தைகள் பிறந்தால் 100 பிள்ளைகள் அதுல ஒரு சகலம் மிஞ்சிக்கு அது ஒரு பொண்ணு வேணும்னா என்ன தம்பித்தான் நோக்கானுங்க எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பொண்ணுடைய உள்ள தௌசித்திரனாலே கிடைக்கிற நோக்கம் தனியா அதுக்கு தனி சிறப்பு அதனாலதான் ஸ்ராத்தே சப்தபவித்ராணி ரிஷிகள் சாத்த பிரகடனம் சொல்லும் போது சாத்தத்தை கரையை தரது 7 நாள் என்ன நாள் உச்சிஷ்டம் சிவ நிர்மால்யம் வமனம் ஸ்வேதபர்படம் ஸ்ராத்தே சப்தபவித்ராணி விவரிச்சு அர்த்தம் சொல்லணும் அதை நான் ஏபிரகாரனவா சங்கலிங்க வீர்வாள் எடுக்க சொல்லியிருக்காள் அப்போ எடுக்கிற போது வந்தா நீங்க அப்புறம் கேட்டுக்கலாம் ஏன் கங்காஜலம் உச்சிஷ்டம் சிவநிர்மால்யம் வமனம் பசுவும் பால் கண்ணுச்சி ஊற்றி கறந்த பால் என்ன அது வந்து உச்சிஷ்டம் அது கண்ணுச்சி ஊட்டி அதுல இருந்து வரணும் பால் என்னவா வாழ்க்கை தெரிஞ்சினாலும் மெட்ராஸ் கண்ணுட்டி எல்லாம் பார்த்தேன்னா கண்ணுட்டி மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சுருக்கா அதை கொண்டு போய் அந்த மாட்டு மடியில முட்டை விட்டு பாவம் அது வந்து தன் கண்ணுட்டி ஆகணும்னு நினைச்சிருந்தது எத்தனை அவிவேகம் பாருங்க ரொம்ப ஜென்மா மட்டம் இத்தலையில போய் நான் கீதை சொன்னேன் 30 நாள் ஒரு குரங்கு கனங்கரின்னு கையில நிச்சயம் வச்சுட்டு இருந்தது என்னன்னு கேட்டேன் ஒரு மாதிரி 3 வருஷமா வச்சுட்டு இருக்குங்க என்னன்னு ஒரு குட்டியை செத்து கொடுத்தா செத்து போனதுக்கு உயிர் விட்டுன்னு வச்சுட்டே இருக்கா என்ன அஜ்ஞானம் பாருங்க ரொம்ப வருத்தப்பட்டேன் 3 வருஷமா அதை விடவே இல்லையா உங்க ரோடும் பிடிச்சிட்டு குரங்கு பிடின்னு பிரசுத்தம் பாருங்க செத்து போன குட்டியை அப்படியே பிடிச்சிட்டு நாடுறது காஞ்சி கிடக்கு இருக்கு உயிர்னு நினைச்சிட்டு அவெல்லாம் விவேகம் உள்ளவாளுக்கு எத்தனை பாக்கியம் இருக்கு பகவான் உபாசிக்கலாம் ஆத்மம் நாமா சொல்லலாம் பகவத்குணம் காட்டலாம் சேவத்தை தேடிக்கலாம் இப்படி ஜென்மாவை கொடுத்துருக்கா நம்ம குரங்கா பண்ணாம வச்சானே பகவான் அவனுக்கு நாம எத்தனை பண்ணணும் எத்தனையும் செய்யணும் பகவானுக்கு இங்க மறந்துட்டு இருக்கோம் ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கே மனுஷ ஜென்மா இதை பார்த்து சந்தோஷப்படுவாண்டாமா பகவான் கொடுத்த ஜென்மா உணாடிச்சுக்கலாமா அதான் ஜெயிக்கிறேன் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுனான்னா ஒரு நாளைக்கு 2 மணி பகவத்குணம் கேட்டு நாமசங்கீர்த்தன மணி ஒரு ஜபம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நமஸ்காரம் ஏதோ நல்ல காரியம் தன் வாழ்நாள்ல என்ன முடியுமோ அவளால பண்ணாம இருப்பனா இந்த விவேகம் அல்ல இந்த விவேகம் அல்லன்னா அந்த குரங்குக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் அப்புறம் ஒரு வித்தியாசம் இல்லை மனம் ஸ்வேதபர்படம் பின்பற்றுப்பட்டாரு சாதத்துல ரொம்ப பிடிக்குமா ஊகித்தான் என்னுடைய பிள்ளை சாதத்தை வச்சா சந்தோஷம் விடுவான்னு பார்த்தா அதான் எங்க மருமான நாங்க வைக்கிறது டைம்ல சாஸ்திரம் சொல்லியிருக்கு இருக்கணும்னு சொல்றது வேதாத்தியனம் பண்ணி வந்து ஆச்சாரமா இருக்கு இதான் பண்ணணும் வந்து கட்டாயம் நிர்பந்தம் பண்ணி வைக்கிறது ஏன்னா எங்க ஏதாவது பெரியவாழ்லாம் சுத்தம் வாழ்ந்து சங்கீத்திரம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் நிறையா கொடுப்போம் சாதத்துல சொல்ல வேண்டியது சொல்லிக்கணும் தன்னை பத்தி சொல்லிக்கலாம்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது எல்லாரும் இப்படி செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் தன்னை பத்தி சொல்லிக்கிறேன்னா அஷடு சாதத்தை நிறையா கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டா என்ன அர்த்தம் எதுக்காக நான் கொடுக்குறேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்லை அதுக்காக இப்ப சாதத்தை நான் நிறையா கொடுக்க போறதுக்காக ஏதாவது எனக்கு பண்ணி கொடுக்குறேன் அது அர்த்தம் இல்லை எல்லாரும் கொடுக்கணுங்கிறதுக்காக சாதத்துல வாரி வாரி கணக்கு பார்க்காம கொடுக்க வேண்டிய புண்ணிய தினம் சாத தினம் விட்டார் பீஷ்மர் போன வருஷம் என்ன கொடுத்தோம்னு கணக்கு போடுறாரு போன வருஷம் என்ன விளைவிச்சது காப்பி விட்டேன் அதான் இந்த வருஷம் கொடுப்பேன் கடைக்காரன் கொடுப்பேன் கொட்டை கொட்டைய எந்த விலை விற்கிறதோ அந்த வேலை மார்க்கெட்ல அதுதானே கொடுத்தாரு இது பார்க்காம வாரி வாரி கொடுக்கணும் என்னை பற்றி சொல்லிக்க வேண்டிய சமயத்தை சொல்லணும் சொல்லாம இருந்தா வருஷத்தை ஐஏஎஸ் பரீட்சை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கா காக்கா எல்லாம் இருக்கா வருங்க 3-4 பேர் இருக்கா
சரி கூப்பிட்டு காட்டா என்ன நீ என்னென்ன படிச்சிருக்க என்னன்னு காட்டா நான் என்ன பத்தி சொல்லிக்கிறது இல்லையா சார் நான் கட் அவுட்டுங்கிறேன் போகிறேன் பரவட்டு போறேன் என்ன கல்யாணம் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் என்ன படிச்சிருக்கேன் என்ன அதுன்னு கேட்கறேன் நான் என்னை பத்தி சொல்லிக்கிற வழக்கம் இல்லையா அந்த வழியை பார்த்து ஊருக்கு போகிறேன் உனக்கு பொண்ணை கொடுக்கணும் அப்புறம் பொண்ணை பார்க்க வந்தவனுக்கு அவன் தன்னை பத்தி தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் சில பையன் கூட கூட சொல்லிவிட்டு வந்தேன் எஃப்ஏ படிச்சிருப்போம் அது எஃப்ஏயா எம்ஏயான்னு புரியாம வந்தேன் நான் எஃப்ஏ படிச்சிருக்கேங்கிறது எம்ஏ படிச்சிருக்கேங்கன்னு சொல்றா போல இருக்கேன் இவன் நம்பி விடுவான் இன்னும் சர்டிபிகேட்டை கொண்டானோ யாரா கேட்டு பார்க்கறதுண்டோ அப்படி அவ்வளவு போய் சொல்றவன் இல்லை இப்போ அதனால நாம் அவநம்பிக்கையை அடையிறதில்லை இது மாதிரி எப்பயாவது கூட கூட சொல்லி விடுவான் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றதுண்டோ சொல்லிக்க வேண்டிய சொல்லித்தான் நானும் பௌஹித்ரம் சபகாலம் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்தாரு சபகாலம் பண்ணணும் சத்தாளாரா வயசானவாள் பண்ணினா அதை பார்த்துன்னு பையனும் பண்ணப்படாது அதை வர பண்ணிக்கணும் ஏன்னா தர்மமே யாரா இருக்குன்னா பால விருத்தா ஆத்துரான் வினான்கார் குழந்தைகள் விருத்தாள் வியாதிஷ்டா இவாளுக்கு தனி நம்ம வீட்டு இது உள்ளது அந்த ரூலை போய் நாம் எடுத்துக்கூடாது சிவில் ரூல் வர இது வர அதை புரிஞ்சுக்கணும் தபகாரம் சிலம் ஸ்தாத்தத்தில் நிறையா நல்லா உபயோகம் கொடுக்கணும் இந்த 7 ஸ்தாத்தத்தில் பரவ பவித்திரம் இருந்தார் இதெல்லாம் மனசுக்கு என்ன நாம் புரிஞ்ச வேண்டியதான் லோகம் வேணுங்கிறதுக்காக ஒரு பெண் வேணும்னாலும் காந்தாரி அதுக்காக 101வது பெண் அப்படி அந்த அனுகிரகம் இல்லைனார் பீமன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு துரியோகனும் பிறந்தான்னு சொன்னார் இதுக்காக சொல்ல வந்து துரியோகனுடைய உற்பத்தியும் அதுவும் உடையினார் இப்படி பீமனை பெற்றாள் உடனே அடுத்த வருஷத்துல இந்திரனை ஜபிச்சு அர்ஜுனனை பெற்றாள் அர்ஜுனனை பெற்ற போது அசரீர வாக்கு குட்டு குட்டுன்னு குட்டிவிட்டார் அம்மா 2 கையால பானம் அழுதாளாம் குட்டி இப்படி மலையில வந்து நான் ஏதோ இல்லை பரதேசிகள் பிரசவிக்கிறா போல பிரசவிக்கிறேன்னு அழுதாளா அம்மா அழாதே உன் குறையெல்லாம் நீக்கிற புள்ள பிறந்துட்டான் பரமேஸ்வரன் ஜெயிக்க போறானம்மா பரமேஸ்வரன் சுத்தாளாய் அனுகிரகிக்க போறாள் சிவானுகிரகம் யுத்தே மகாதேவம் தோஷயிஷ்யதி சங்கரம் அத்ரம் பாசுபதம் நாம தஸ்மாத் துஷ்டாதவாப்ஸ்யதி பரமேஸ்வரன் பாசுபதம் கொடுக்க போறான் கங்காதரன் சந்திரசூடன் தேவதேவன் நாளாம் இந்து கூட்டாளாம் யசயுத்தே மகாதேவங்கிறார் மகாதேவாங்கிற சப்தமே கோட்டையோ பிரம்மஹத்யான அகமியாகம கோட்டைய சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனா அது மகாதேவ் மகாதேவ் மகாதேவே ஜெயந்தனி மகாதேவான்னு பேர் வச்சாலே புண்ணியம்னே அவன் மகாதேவியர்னு கூப்பிட்டாலே ஒரு புண்ணியம் செங்கல் அவளை காட்டி விட்டுட்டாங்க அவன் மகாதேவியர்வாள்னா ஒரு தடவை புண்ணியம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம் வந்து அதுதான் நல்ல பேர் வைக்கிறதுன்னு அதை என்ன பண்ணி பண்ணா மாதுங்கிறான் அந்த புண்ணியம் கூட வரப்படாதுன்னு அது இந்த சுருக்கி வச்சுக்கலாம் பாருங்க வெள்ளக்காரனுக்கு வாயில நுழையாது நமக்கு நுழையாதா அவனுக்கு நுழையாது மனசார்த்தி ஹரன் அவனுக்கு வருமோ மனசார்த்தியாவது ஹரணாவது ஆக்கறனுக்கு விடும் அவனுக்கு இப்படிதான் சொல்லிட்டு அசரீர வாக்கு அடுத்த வருஷத்துல அர்ஜுனன் பிறந்து அடுத்த வருஷத்துல ஆண்டூருடைய அந்த குடும்பம் நடத்த வேண்டிய முறையை கூட காட்டுறாள் குஞ்சியை கூப்பிட்டு சொன்ன போல சாத்வம் மாத்ரீம் பரேனீங்க ஆரையினா வலிஞ்சிட்டான் உனக்கு உபதேசம் பண்ண மந்திரத்தை விளையாடார உன்னோட கூட இருக்கிற மாத்திரிக்கும் உபதேசம் பண்ணி அவளையும் புத்திரவத்தியா பண்ணி அவன் மனசும் குறை வேண்டாம் நாளா அவளுக்கும் உபதேசம் பண்ணி அவள் கட்டிக்காரி ஒரு மந்திரத்துல 2 பிள்ளையை பேசிவிட்டாள் அவ அதுக்காக என்ன பண்ணாள் அஸ்வினி தேவதான கூப்பிட்டாள் அஸ்வினி தேவதம்னா 2 பிள்ளை அப்படி அடைஞ்சால் நகுல சகதேவாளே இப்படி 5 பிள்ளைகளும் பிறந்து சுட்சமா குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிற போது குழந்தை பிறந்து தூங்குற சந்தோஷம் ராத்திரி என்ன பண்ணினால் சூட்சமான தீவிரமான வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு சாயங்காலம் அப்படி உற்சாகமா இருந்தாள் ராஜா காட்டுல அப்படியே வாக்கு போயிட்டு வரும்னு போனாள் கூட இவனும் போனாள் பிரகிருஷ்டமனசம் தத்ரேவரம் தேவனா நினைச்சு விட்டானாம் பாண்டு குழந்தைகள் பிறந்ததே சந்தோஷமா இவன் போறபோது மாதிரியும் கூட போனால் தனியா காட்டுல ஏகாந்தமான ஸ்தலத்துல சூட்சமான வஸ்திரம் தரிக்கின்று நல்ல யௌவனம் திவ்ய ரூபூட்டியவள் அதுக்காகத்தான் அவளை போய் கல்யாணம் பண்ணா ராஜாக்கள்லாம் முதல்ல நம்ம தேசத்துல பண்ணி விடுவான்னு ஒரு பொண்ணு அப்புறம் போய் ஒரே தேசத்துல ஒரு பொண்ணை பண்ணி வெளிதேசம்னா வெளிநாடு இல்லை வெளிநாட்டிலே இருந்து ஐச்சு வரதில்லை நம்ம தேசத்திலேயே வந்து இந்த ஊருக்கு பாருங்க வங்காள தேசம் தான் அங்கம் கங்கம் முலிங்கம் இப்படிலாம் சொல்லி அப்படி அங்க போய் கேகை தேசத்துல போய் தசரதர் பண்ணார் பாருங்க விராட்டம் போய் பண்ணா கேகை தேசத்துல தசரதர் பண்ணிட்டார் இந்த கேகை தேசத்துல கல்யாணம் பண்ணிட்டவெல்லாம் கேசராமத்து பண்ணேன் அந்த ஸ்திரீயால அந்த ஸ்திரீனால ஏதாவது விவகாரம் வரும் அப்படி இப்பவும் உண்டு சில ஜில்லாவில் கல்யாணம் பண்ணிட்டா சண்டை இல்லாம இருக்க முடியாது அது எந்த ஜில்லானா நான் சொல்றதில்லை சொன்னா என்ன அந்த ஜில்லாக்காரன் எங்கிட்ட சண்டைக்கு வருவான் நீ சம்பந்தம் பண்ணி பார்த்து போயேன் அவன் எங்கிட்ட கோச்சுக்கணும் எனக்கு எல்லா ஜில்லாக்காராலும் உண்டு
நான் போய் இனிமே சண்டைக்கு அவங்ககிட்ட போய் நிற்கணுமா என்ன? அதனால இது என்னதுக்கு இவன் தர்க்கம் நான் சொல்றதில்லை. எந்த ஊர்னு சொல்லுங்களேன்னு தனியா கூட வந்து சில பேர் காப்பா, நீரே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனா இதே நான் சொல்லணுமா என்ன? இது மாதிரி இந்த கேகை தேசத்துக்கு இப்போ அவர் இல்லை இங்கே சண்டைக்கு வரத்துக்கு, அதனால கேகை தேசம்னு சொல்றேன் தைரியமா. கேகை தேசத்துக்கு கொண்டு போய் பண்ணிக்கிறது நல்லா இருக்குன்னு அழகா நம்ம ஊர்ல கொண்டு ஒரு பொண்ணு ஒரு நினைக்கிறதுல போய் பண்ணிக்கிறது ரெண்டாவது உபதிரவத்தில் ஒன்று விழுது. சில ஆத்திரையும் காப்பி சாப்பிடுவோம், ஹோட்டல்லையும் போய் சாப்பிடுவோம். அது மாதிரி இந்த ஊர்லயும் கல்யாணம் அந்த ஊர்லயும் கல்யாணம் அந்த மாதிரி பண்ணிட்டார். பாண்டு அவ கூட போனால் திடீர் ரூபூசி ஏகாந்தத்துல இவனுக்கு காமம் உண்டாயிடுச்சு. நிர்பந்தம் பண்ணினார். அவன் ரொம்ப பிடிச்சி தள்ளி தள்ளி பார்த்தாள். இவன் புருஷன் பலிஷ்டன் நிர்பந்தம் பண்ணிட்டாள். உடனே பட்டியலும் மண்டை படிச்சு போச்சு. ஜீவன் போச்சு பாண்டுக்கு கட்சி நாள் ஒரு புதற்குள்ள இருக்காள். அம்மா அம்மான்னு குச்சியை கூட்டாள். 5 குழந்தைகளையும் அழிச்சுன்னு அலறிந்து ஓடி வந்தாள். குழந்தைகளை அழிச்சுன்னு வராதே வெளியில வைத்தாள். நீ மட்டும் வா ஏகாட்சியா வாழ்ந்தாள். இது பார்த்துட்டு போது கரைநாள் இப்படி பண்ணிருக்கேன்னாள். நான் பண்ணல, அவரால் காமத்தை ஜெயிக்க முடியல அம்மா. மகரிஷியினுடைய வாக்கு சத்தியம்ங்கிறது தெரிய வேண்டிய காலம் வந்திருக்கும், நான் என்ன பண்ணுவேன். உடனே அவருக்கு சம்ஸ்காரங்களை பண்ணிவிட்டு தீ விட்டு வச்சிருந்தாள். மகரிஷிகள் லட்சக்கணக்கான ரிஷிகள் வந்தாளா கருணை சொல்றார். என்ன சொல்றார்? நம்ம தபோவனத்துல வந்து வசிச்சு ஆண்டு ஜீவனை விட்டுருக்கார். குழந்தையை விட்டுவிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்த துக்கத்துக்கு நம்மால ஆன உதவியை பண்ணணும்னு எல்லாருமா சேர்ந்து 17ஆவது நாள் இந்த அஸ்தி எடுத்து குஞ்சி அழிச்சுட்டு 5 குழந்தைகளையும் அழிச்சுட்டு மாத்திரி உடங்கட்டி ஏறிட்டார். குஞ்சி அழிச்சுன்னு அவங்க போனார். அதெல்லாம் ஒப்புத்துக்கணுமே. 6 எங்கேயோ குழந்தை நான் எந்த கண்டேன். அதுக்காக லட்சம் ரிஷிகளும் இந்துக்காள் செய்து விஸ்வாதிகள்லாம் வந்தாலும் இது என்ன சொன்னால்னா விஷ்ணு அஜஞ்சர் அஷ்டஞ்ச ரிஷிபியோன்யவேதயது. எங்க தேசம் எல்லாம் உழுதுனால நம்மளுக்கு அத்தனை சுவாதந்தியம். ஆமா, இந்த தேசம் எங்களுடைய சைன்யம் எல்லாம் உழுது. பிரிவாள் வந்திருக்கே என்னன்னு கேட்டாலாம் பீஷ்மர். அவருக்கு தெரியாது எதுக்காக வந்திருக்காள்னு. ஆண்டு 5 பிள்ளைகளை பெற்று சந்தோஷப்பட்டு புண்ணியலோகம் போட்டாள். 17 நாள் அது அஸ்தியை கொண்டு வந்திருக்கேன், நமஸ்காரம் பண்ணுங்க, குழந்தைய ஊட்டுங்க சொன்னாலாம். இந்த சப்தம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி வந்திருக்கிறாள். இத்தனை காடும் நாள் எல்லாம் இந்திரஜால வித்தக்காரம் மாதிரி ஆயிடுச்சுன்னாள் வியாசர். இந்திரஜால வித்தக்காரம் மாங்கொட்டை மாஞ்செடி எல்லாத்தையும் காட்டுவோம், சித்த வீட்டு ஒண்ணும் இருக்காது, ஊருக்கு போடுவோம். அது மாதிரி ஆயிடுதான். முன்பு போனாள் மகான்கள் யோக மகிமையில மறந்து போயிட்டாளா. முதல்ல நடந்து வந்தாள், யோக மகிமையில மறைஞ்சுட்டாளா. கும்பமேளாவில பார்த்தா தான் தெரியுது சத்தியம். அவன் விடிய காலம் 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள 10,000 அவசூத்தாள் அந்தண்ட கரையில ஸ்நானம். அவன் 5 மணிக்கு மேல ஒரு ரிஷியை பார்க்க முடியாது, ஒரு அவசூத்தாளை பார்க்க முடியாது. அதனால வேதமும் கங்காயமுனையோர் மத்தியே வசந்தி சேமே பிரசன்னாத்மானச்சிரஞ்சீவிதம் வர்த்தயந்தி நமோ கங்காயமுனையோர் முனிभ्यश्च நமோ நமோ கங்காயமுனையோர் முனிभ्यश्च நமः. வாழ்க்கை நமஸ்காரம் பண்ணுறாள். கங்கா யமுனா சங்கமத்துல இன்னைக்கும் அவதூத்தாளான மகான்கள் வசிக்கிறாள். வாழ்க்கை நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லிவிட்டாள். எல்லாரும் மறந்துட்டாள். 5 குழந்தைகளையும் ரட்சிச்சு உச்சம் சொன்னாள். பீஷ்மர் பிரபராஷ்டனும் பிரியமா இருந்தான். ஆனா பீமனுடைய பலத்தை கண்டு துரியோதனனுக்கு தேசம் ரொம்ப வெறி போச்சு. அக்கா என்ன பண்ணா, பீமனை கொல்லணும்னு எத்தனை பண்ணான். எத்தனை பண்ணி பீமனுக்கு குழக்கட்டை ரொம்ப பிடிக்குமா. எல்லாம் வயசாயிடுச்சு, உபநயனம் ஆயிடுச்சு, அவன் மட்டும் நல்ல பரிசுனா இருக்கான். அவனை கொண்டு பண்ணணும்னு நினைச்சான். அதுக்காக ராத்திரியில குழந்தைகளுக்கு மட்டும் நிலா சாப்பாடு கங்கா தீரத்திலேன்னு வச்சான். பௌர்ணமி இன்னைக்கு லட்சம் குழந்தைகள் வந்துட்டு இருந்து டின்னர் எனாமான்னா எல்லாரும் வரான். இல்ல இல்லாம உட்லண்ட் ஹோட்டல்ல இருந்தா எல்லாரும் வரான். உட்லண்ட்னு ஒரு ஹோட்டல் தான் பண்ணல. அவன் எல்லாரும் போய் சாப்பிட்றான். எத்தனை பேர் வந்தாலும் கல்யாணம் கூட அங்க பண்ணாக்க இருந்து பண்ணி பண்ணுறாங்க, கவலை இல்லாம. அது மாதிரி போஜனம்ன்றதே குழந்தைகள் ஊர்ல இருக்கிற குழந்தையெல்லாம் வந்துட்டான். ஜீவனுக்கு குழக்கட்டை பிடிக்கும்னு தங்க பிளேட்ல குழக்கட்டை நிறைய பண்ணி விஷமோதக தானம்னா உள்ள காலக்கூட்ட விஷத்தை அந்த பூர்ணத்தோட வச்சு கொண்ட தெரிவித்தார். சொல்லு பண்ணு அனுகிரகம் இருக்கு, பிராமணானுகிரகம் இருக்கு. சொல்ல போறார் ஆரம்பத்திலேயே லட்சம் குழந்தையும் வச்சு அவன் மாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கான். துரியோகனம் பக்கத்துல இருந்து தங்க சொல்றான்.
வித்யாதர சங்கனியான காளிதாசன். அயோக்கியன் ரொம்ப ஆதரவு காட்டினா பயப்படணும்டா, சாதுக்கள் ஆதரவு காட்டினா அன்புனால காட்டுற, பூக்குடி காட்டினா தெய்வம் வேதம் இதுல விசுவாசம் இல்லாதவன் காட்டினா அவநம்பிக்கைதான் இருக்கும். மயக்கம் வருது, உடனே விடமாட்டேங்கிறான் குழந்தைய. சில குழந்தைகள் இலையில உட்காரும், தூங்கும், சாப்பிடாது. பெரிய இலையில வரும், உண்ணி இலையில உட்காந்துடும். தூங்குறதேன்னு தூக்குவோம். அம்மா வந்து இலையோடு தூக்குவோம். 5-6 கறி வச்சு பயிராடி வர மாதிரி இருக்கு, இலையை தூக்குவாங்க. ஏன்னா இன்னும் ஒரு சாப்பிடக்கூடாது. அவனும் சாப்பிட மாட்டான், குறைச்சாலையும் அந்த இடத்துல உட்கார விட மாட்டான். குழந்தைகளுடைய சுபாவம் அது. அது மாதிரி பீமன் விடமாட்டேங்கிறாரு. ராத்திரி அங்கேயே படுத்து எல்லாரும் தூங்கினா, பீமனும் தூங்கினா. என்னடா இத்தனை காலக்கூட்ட விஷத்தை சொல்லிட்டு தூங்குறானேன்னு குடிகளை போட்டு கட்டி வெங்கையில் தள்ளிவிட்டான். உப்துவா கங்காம் லதா பாஷைகி சித்வாக்கம் பிராட்சிபத் பிரபு தள்ளிவிட்டான். நாகலோகம் போயிட்டான். அங்க போனா நாகலோகத்துல பாம்பெல்லாம் வந்து கடிச்சது. இவனே கடிச்சதே விஷம் இறங்கி போச்சு. சாதுக்களுக்கு பண்ற இடைஞ்சல் மூக்க உபகாரமா வந்து முடியும்னு, உபகிருத்தியா வந்து முடியும். உடனே பீமன் சொன்னாள், நாகராஜா வந்து பல்லக்கு வச்சு அழிச்சுன்னு போய் அங்க அமிர்த ரசம் இருக்கு, அதை பானம் பண்ணி வச்சுட்டான். அது பானம் பண்ணதே என்னாச்சு தெரியுமோ? இது மட்டும் துரியோதன பீமன் அடிச்சான்னா கீழே விழுவான். இப்போ அந்த இடத்துல பீமன் வரான்னா துரியோதனன் கீழே விழுந்து. அது மாதிரி பலம் ஏற்பட்டு போச்சு. அத்தனை பலம் ஈஸ்வர பிரசாதம், ஆண்களுடைய அனுகிரகம். இங்கே காலம்புல இருந்து தர்மபுத்திராதிகள்லாம் பார்த்தா காணும் குழந்தைய. அம்மாவை போய் கேட்டாள் 4 பேர்களும், அம்மா பீமன் வந்தானோன்னா. என்னடாப்பா நீ பெரியவன், குழந்தைய கூட இருந்து அழிச்சுன்னு வர வேண்டாமான்னா. ராத்திரி விளையாடிட்டு இங்கேயும் மூளைக்கு மூளை படுத்துனோம்மான்னா. துரியோதனனை போய் காட்டாள். அவன் சொல்லுவனும், பிரதிவாதியை இன்னைக்கு இறங்கி போட்டுருக்குன்னு வாதி காட்டா சொல்லுவனா, எனக்கு எஸ்பார்ட் நிர்பா இன்னைக்கு ஆயிட்டு இருந்தான். அவன் இதை வச்சுட்டு போட்டான், அடுத்த இதுல நமக்கு எஸ்பார்ட் ஆயிட்டேன். இது மாதிரி அவன் சொல்ல மாட்டேன், உள்ளே தான் பார்த்தேன்னா கூட்டத்தினே தான். விதுரனை கூப்பிட்டு காட்டா. விதுரன் சொன்னார், சேஷ சம்ரட்சணம் குரு. அவன் இது மாதிரி பண்ணுவனவன், அவன் பண்ணிவிட்டான்னு வெளியில சொன்னாரு. எப்போ அவன் பயந்து ரகசியமா பண்றானோ, நீ அதை பட்டசியமா சொன்னேன்னா இனிமே தைரியமாவே குழந்தைய ஏதாவது பண்ணுவான். அவன் ராத்திரியில சவத்துல எழுதுற பயலை பத்தி நாம் ஸ்மரிக்கவே கூடாது. அவன் பயந்துனால ராத்திரியில் எழுதுறான், தைரியம் உள்ளவனால பாலில் எழுதட்டுமே, அவனை பத்தி நாம் ஸ்மரிக்கலாமோ பேசலாமோ? அது மாதிரி நீ வந்து பேசாதே, சேஷ சம்ரட்சணம் குரு, மீதம் உள்ளவன ரட்சி. ஆனா ஒண்ணு தெரியும் எனக்கு, உங்க குடும்பத்துக்கு மிருத்யு அகாலத்துல வந்து உயிரை கொண்டு போக முடியாது. என்ன பிராமண அனுகிரகமும் கோபாலனுடைய பிரசாதமும் இருக்கு. இந்த ரெண்டும் யமனை கழுத்தை பிடிச்சு தள்ளும் விதுரர். விதுர புத்தி பாருங்க சொன்னார். மகான்கள்லாம் சொல்லியிருக்கார், தீர்காயுஷ்மான்கள் சொல்லியிருக்கார். அது உடனா போகாது, பகவத் அனுகிரகம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டார். உடனே அவன் என்ன பெத்த மனமோல்லையோ, கைக்கு 2 குழந்தையா பிடிச்சிருந்து 8 நாளைக்கு காடெல்லாம் கத்தினான்னா ஒரு கவி. பீமேதி பீமேதி சதா வதந்தி வதாஹனி சர்வாணி சதா ஜரந்தி. பீமேதி பீமேதி சதா வதந்தி வதாஹனி சர்வாணி சதா ஜரந்தி. பீமா பீமா பீமான்னு கத்தி 8 நாள் அலறி 9 நாள் காலையில நெஞ்சு காஞ்சி போய் ஆத்துல வந்து ஒரு கதறினாலாம். பரலோகத்துக்கு குழந்தைக்கு ஏதாவது செய்யணுமே கர்மான்னு. இது நாகராஜாவுக்கு தெரிஞ்சு உடனே பல்லக்கில வச்சு சர்ப்பங்களை விட்டு பொன்னாடை பூச்சி சந்தனம் பூசி பூமாலை போட்டு விருந்து பண்ணி வச்சு கொண்டு போய் குந்திட்டு ஒப்பிச்சு சிட்டு வாங்கிட்டு வரணும்னு அம்மானு கூப்பிட்டு ஓடி வந்தானாம் பீமன். அத்த சந்தோஷம் உலகத்துல புள்ள குட்டி வெத்தவாளுக்கு தெரியும். தர்மபுத்திர கூட்டி இதை வெளியில சொல்லாதேன்னு ஆறாம் பீமனே. பீமன் இந்த கதையெல்லாம் சொன்னானா, அமிர்த பானம் என்ன பூஜை, நாகலோகத்தை விட்டு வர எனக்கு இஷ்டம் இல்லை, அம்மா வந்து தாங்க மாட்டா, அண்ணா தாங்க மாட்டாள்னு என்ன அனுப்பிச்சாள் நாகராஜா நாளா. ரகசியத்தை வெளியில சொல்லாதே நாளா. இப்படி எல்லாம் வாழ்க்கை எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்பட்டது, எல்லாம் பகவத் அனுகிரகத்துல நீங்கிட்டு ஈஸ்வர பிரசாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம். தீர்காயுஷோ தவசுதாக தீர்காயுஷ தவசுதாக யதோவாச்ச மகாமுனி. ஆண்கள் சொல்லியிருக்காள், அது வேணா போகாது சொல்ற. இதே மாதிரி ஜதுபுரத்துல வச்சு அரக்கு மாளிகை வச்சு குளிச்சுட்டான். குழந்தைகளை தனியா அவங்க மங்களா கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு, இது விதுரனுக்கு தெரியும். ராத்திரி 12 மணிக்கு தீ வைக்க போனான்னா 8 மணிக்கே ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு, சமையல் உள்ள இருந்து ஒரு சுரங்கம் பண்ணி வச்சிருக்கேன், அது வழியா நீங்க வேற தேசத்துல போய் நல்லா இருக்கோ பின்னாடி வந்துக்கலாம். குஞ்சியோட மறந்து போட்டார். தீ வச்சுட்டான். 12 மணிக்கு ஆட்கள் போயிட்டு பெரிய உத்தரம் கீழே கிடக்கு, அதை போய் பீமன்னு சொன்னான். காலம்பரை பார்த்துட்டு அர்ஜுனங்களாம் ஒரு பய போயிருக்கா, இல்ல தீ வச்ச வயல்லே ஒரு பய போயிருக்கா. இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருந்தான்.
தர்ப்பணம் பண்ண வேண்டிய தினத்தன்று முதல்ல பெரியவர் பண்ணணும். பீஷ்மர் போய் கங்கையில தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சார். 5 அத்தியாயம் அழுதார் பாண்டவாளை சொல்லி. பாண்டவாள் இல்லாம நான் இருக்கணுமா கதறினாள். அப்ப தர்ப்பணம் ஆரம்பிக்கிற போது விதுரர் பக்கத்துல போய் பெரியவருக்கு ஏதோ விசறா போல உடம்பு வேத்தா துடைக்கிறா போல பக்கத்துல உட்கார்ந்து காதுல போய் மந்திரம் சொல்லாம பண்ணும்போது தர்ப்பணம் நானா கழவர்த்த ரகசியமா அவர் புரிஞ்சு உட்காரணும். அவன் அசட்டு கழமா இருந்தா ஏன் மந்திரம் சொல்லாம பண்ணுன்னு சொல்றேன்னு இறங்கி கேட்கும். அங்க அவன் கொக்கு மாதிரி உட்காந்துருக்கானே துரியோதனாதிகள் அந்த பையன் உட்காந்துருக்காங்க. உடனே விதுரை சுட்டு விடுவானவன். அவர் ரொம்ப சூக்ஷ்மஜர் பீஷ்மர் புரிஞ்சுட்டார். துரியோதனம் தரப்பையாமின்னு அந்த பயலுக்கு அன்னைக்கே பண்ணிருப்பார். துரியோதனாக்கு இந்த அசத்துக்கு பண்ணணும் இல்லையோ அவர் அதை அன்னைக்கே பண்ணி தொலைச்சிருப்பார். எல்லாம் தன்னையோ ஆபத்துக்கள்லாம் அவளுக்கு நீங்கி போய் பாண்டவாளுக்கு ஈஸ்வர அனுகிரகத்திலே